அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தண்டி யாத்திரையும் சரித்திர மாற்றமும்ங்கிற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நமது மகாத்மா காந்தி அவர்கள் 1930 ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரைக்கும் ஒரு 23 நாட்கள் 240 மைல்கள் தூரத்தில் உள்ள தண்டிக்கு பயணமாக சென்று அங்க நமது ஆங்கிலேயர்களுக்கு அந்த உப்பின் மீதான வரியை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு அங்கே சென்று இந்த போராட்டத்தை உப்பெடுக்கும் பயணமாக நடைபயணமாக துவங்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சிமிக்க ஒரு போராட்டமாக முன்னெடுத்தார் மகாத்மா காந்தி அவர்கள். அதை நாம் நினைவு கொள்ளும் வகையில தான் இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் அமைச்சிருக்கிறோம். இன்னைக்கு நமது சிறப்பு விருந்தினராக சித்ரா பாலகிருஷ்ணன் மேம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் காந்தியினுடைய காந்தியை பற்றி மகாத்மா காந்தி அவர்களை பற்றிய முழு ஆய்வு கட்டுரை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆய்வாளராக இருக்கிறார்கள். மகாத்மா காந்தியை பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணி அவர்களை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு முன்னால் நமது தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திலும் சிறப்பாக பணியாற்றி இன்று அவர்கள் நமது மகாத்மா காந்திக்காக தன்னுடைய நேரத்தை முழுவதுமாக செலவழிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறார்கள். அது மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் பற்றிய அவர்களுடைய பயணத்தை பற்றிய இந்த பயணத்தை பற்றிய விஷயங்களை பேசணும்னா அதற்கு சரியான நபராக நமது மேடம் இருக்கிறதுனால அவர்களை அழைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு தண்டி யாத்திரையும் சரித்திர மாற்றம்ங்கிற தலைப்புல இன்னைக்கு அவர்களை நீங்க தான் சிறப்பு விருந்தினராக எங்களுக்கு இதை நடத்தி தரணும்னு கேட்ட உடனே உடனடியாக ஒத்துக்கொண்டு இன்னைக்கு நம்மளுக்கு அவர்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் நம்மளுக்காக இந்த இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்திருக்கிறாங்க. அதற்காக அவருக்கு நன்றியும் அவர்களை வருக வருக என ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேடம், நீங்க உங்களுடைய உரையை தொடங்குங்க. நம்ம தோழர்கள் படிப்படியா கலந்துக்குவாங்க. இது நம்ம ரெக்கார்டிங் ஸ்பேஸ்னால அதுக்கு பிறகு அவங்க விடுபட்ட பகுதிகளை அவங்க ஸ்பேஸ்ல இந்த ரெக்கார்டிங் இதுல கேட்டுக்குவாங்க. நீங்க உங்களுடைய உரையை தொடங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த அழைப்புக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சுபத்ரா அவர்களும் திரு ஆண்டோ பீட்டர் அவர்களும் எனக்கு ஆண்டோ அவர்களும் என்னை தொடர்ந்து தொடர்பு கொண்டுட்டே இருப்பாங்க. நிச்சயமா நீங்க நிறைய தலைப்புகள்ல பேசணும் அப்படின்னு. பிற வேலைகள் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் தொடர்ந்து பேச முடியாட்டாலும் அப்பப்போ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ஐ திங்க் இது 3வது டாக் நினைக்கிறேன் நம்ம இந்த ஸ்பேஸ் தளத்துல பேசுறது. 3வதுமே காந்தியோட பத்தியே இருக்கிறது ரொம்ப மகிழ்வான ஒன்று. அதுவும் இது தண்டி யாத்திரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அது 1930 தண்டி யாத்திரையினுடைய பாதையில் இன்னைக்கு 21வது நாள். அந்த நாள்ல நம்ம அதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றுல தண்டி யாத்திரைக்கு மிக சிறப்பான தனியிடம் உண்டு. ஈவன் உலக வரலாற்றிலேயே கூட உலக வரலாற்றுல பல்வேறு நாடுகள் காலனித்துவ ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடத்திய நாடுகளுடைய வரலாறு நிறைய இருக்கு. அதுல காலனைஸ் ஆக்கப்பட்ட இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாறு மிக மிக தனித்துவமானது, மிக முக்கியமானது. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அதை அடியொற்றி அதை போலவே தன்னுடைய போராட்டங்களை அமைத்துக் கொண்டு நிறைய நாடுகள் விடுதலை அடைந்தன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு வரலாறு. அதெல்லாம் நம்ம தனியா இன்னொரு தடவை பேசலாம். ஆனா இது 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது உலகமே வியந்து பார்க்க வைத்த, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டமாக அது நீண்ட நெடிய காலம் நடந்தது. நம்ம அந்த ஏதோ ஒரு 24 நாளுக்கு 240 மைல் போனாரு, ஏப்ரல் 6ஆம் தேதி உப்பு எடுத்ததோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம அப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கோம். ஆனால் அது கிட்டத்தட்ட 1932 வரைக்கும் தொடர்ந்து அந்த போராட்டங்கள் இந்தியா முழுக்க, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அத காந்தியினுடைய பத்திரிகையான யங் இந்தியாவை பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு போராட்டங்கள் தொய்ந்து போயிருந்த ஒரு காலகட்டம் தான் 1930 அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜாலியன் வாலாபாக் 1919 வருது.
அப்புறம் ரவுலட் சட்டம் வருது, ஒத்துழையாமை இயக்கம் வருது. அப்ப வந்து வரிகுடா இயக்கம் வருது. அப்போ சௌரி சௌரால ஒரு பெரிய வன்முறை நிகழ்ந்து ஒத்துழையாமை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வன்முறை நடந்து அந்த போலீஸ்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள், அந்த கலவரக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள், போராட்டக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு அது ஒரு வன்முறையாக ஆகும்போது காந்தி அதை வந்து அப்படியே அப்ரப்டா நிறுத்திடுறாரு. அது இந்த சௌரி சௌராவுடைய இது நடந்த உடனேயே இது சரி கிடையாது. ஏன்னா ஒரு அகிம்சையின் பாதையில் போராடும் போது அதுல வன்முறைக்கு இடம் கிடையாது. அதுல ஏதாவது ஒரு இடத்துல வன்முறை வந்துருச்சு அப்படின்னா அது தீ போல பிற இடங்களுக்கு மிக வேகமாக பரவக்கூடியது. அதனால இதோட நான் வந்து இதை வந்து நிறுத்திடுறேன், இந்த ஒத்துழையாமை இதை நிறுத்திடுறேன் அப்படின்னு அவர் நிறுத்திடுறாரு. அது பலத்த கண்டனங்களை காந்திக்கு பெற்று தருகிறது. இவ்வளவு உத்வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இப்படி நிறுத்தலாமா? அது வந்து மக்கள் வந்து அப்படியே கொதிச்சுட்டு இருக்காங்க. அது அப்படியே அந்த அந்த கொதிப்புல குளிர்காயறது தானே ஒரு தலைவனுடைய அழகா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் காந்தி இதை தீர்மானமா மறுத்துடுறாரு. இது வன்முறைக்கு இதுல இடமே கிடையாது. வன்முறை இங்க எப்போ ஒரு இடத்துல தோன்றியதோ அது பரவதான் செய்யும். ஆனா அது காந்தியினுடைய சொல் உண்மை அப்படிங்கறத நம்ம பின்னாடி 1946 பார்த்தோம். 46, 47 நம்ம பார்த்தோம். பிரிவினையின் போதும் அதற்கு பிறகு நவகாழியின் போதும் நிறைய இடங்கள்ல அவர் சொன்னது எவ்வளவு 100க்கு 100 உண்மை. ஒரு இடத்துல வன்முறை வெடிச்சது அப்படின்னா அது எப்படி ஒரு தீ கொழுந்து பரவுவது போல, ஒரு காடு பற்றி எரிவது போல நாடு பற்றி எரியும் அப்படிங்கறது வந்து நம்ம பின்னாடி பார்த்தோம். காந்தியினுடைய சொற்கள் இவ்வளவு உண்மையானவை அப்படின்னு. சௌரி சௌரால நிறுத்தின பிறகு அதுக்கப்புறம் பெரிய போராட்டங்கள் எதுவும் இந்தியாவில நடக்கல. ஒரு போராட்டங்கள் இல்லாத ஒரு காந்தி தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு. 21 அதுக்கப்புறமா அவர் வந்து கதருக்காக ஒரு 27 கதருக்காக பெரிய பயணம் போனார். அவருடைய நோக்கம் முழுக்க கதருக்கானதாக இருந்தது. கதரை வளர்ப்பதற்காகவும் ஆல் இண்டியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பதற்காகவும் இருந்தது. அதெல்லாம் கூட நம்ம பேசணும். கதரை எப்படி அவர் வளர்த்து எடுத்தால், இந்த ஆல் இண்டியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் இந்தியா முழுக்க என்ன மாதிரியான பணிகள் செய்தார்கள், இதெல்லாம் கூட ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு தான். அப்போ இந்த பீரியட்ல தான் வந்து 29 அதுக்கப்புறம் காந்தி குஜராத் வித்யாபீட ஆரம்பிக்கிறாரு. தேசிய பள்ளியாக அதை வளர்த்து எடுக்கிறார். அதற்கு பிறகு வந்து ஜேசி குமரப்பா வருகிறார், உள்ள வரார். ஜேசி குமரப்பா வந்து பப்ளிக் பினான்ஸ் அண்ட் பாவர்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தலைப்புல யங் இந்தியால எழுத ஆரம்பிக்கிறார். இப்ப நான் போன வாரம் வந்து போன மாசம் வந்து ஜேசி குமரப்பா பத்தின ஒரு புத்தகத்துல நம்ம காந்தி ஸ்டடி சென்டர்ல பேசினேன். சக்கர் பாபால இருக்கக்கூடிய இதுல வெப் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அது ஜேசி குமரப்பாவுடைய பயோகிராஃபி. அது அந்த புத்தகத்தை பத்தி பேசுனேன். அதுல வந்து குமரப்பா எப்படி முதல்ல வந்து சந்திக்கிறார் காந்திய அப்படிங்கறதெல்லாம் அதுல இருக்கு. 29 குமரப்பா வந்து சந்திக்கிறார். குமரப்பா வந்து இங்கிலாந்துலயும் அமெரிக்காவிலையும் படிச்சவர். அவர் வந்து பப்ளிக் பினான்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான ஒரு தலைப்பு. அவர் வந்து அப்போ அவருக்கும் முதல்ல அமெரிக்காலாம் இருக்கும்பொழுது பிரிட்டிஷினுடைய ஆளுகை வந்து ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் முதல்ல இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பப்ளிக் பினான்ஸ் படிச்சு இந்தியாவினுடைய பொருளாதார இதெல்லாம் படிச்சு பழைய இந்தியா முதல்ல எப்படி இருந்தது, அதற்கு பிறகு அது வந்து எப்படி சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது குமரப்பாவினுடைய போக்கு மாற ஆரம்பிக்கிறது. அவர் காந்தியை வந்து சந்திக்கிறார். தன்னுடைய பப்ளிக் பினான்ஸ் அந்த இதை வந்து அதுக்கு முன்னுரை எழுதி தரணும்னு கேட்கிறாரு. அப்புறம் அவர் குஜராத்தி வித்யாபீட்லயே அவரும் ஒரு ப்ரொஃபஸராக சேர்கிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பக்கத்துல குஜராத்ல இருக்கக்கூடிய மட்டார் அப்படிங்கிற ஒரு தாலுகாவினுடைய மிக விரிவான எக்ஸ்டென்சிவான ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை அவங்க மேற்கொள்றாங்க. மட்டார் அப்படிங்கிற ஒரு கிராமம், நீங்க நெட்ல போட்டு பார்க்கலாம். சர்வே ரிப்போர்ட் ஆஃப் மட்டார் அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுல தெரியும். 1930-32 அது வந்து குஜராத்தி வித்யாபீடே பதிப்பிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தை நம்ம எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறப்பான உதாரணம் வந்து அந்த மட்டார் சர்வே அப்படின்னு சொல்லலாம். குமரப்பாவும் அவருடைய மாணவர்கள் குஜராத்தி வித்யாபீட் மாணவர்களுமாக சேர்ந்து நடத்திய ஒரு சர்வே. அது எக்ஸ்டென்சிவா நடத்திருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நடத்திருப்பாங்க. சோ அப்போ இந்த பப்ளிக் பினான்ஸ் இது எழுதும் போதுதான் வந்து அப்போ காந்தி வந்து திரும்ப ஏதாவது ஒரு போராட்ட வழிமுறைய முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் எழுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வைஸ்ராய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதி நான் போராட்டத்தை அடுத்த போராட்டத்தை எடுக்கலான்னு பாக்குறேன். அப்போ இதுக்கு இந்த 11 விஷயங்களை குறிப்பிட்டு இதெல்லாம் நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த போராட்டங்கள் எதுவும் நடத்த போறது இல்லை, இதெல்லாம் நீங்க சரிப்படுத்தி கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு
ஒரு 11 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை வந்து வைஸ்ராய்க்கு 1930 ஆரம்ப கட்டத்துல எழுதுறாரு. அப்புறம் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி 29 டிசம்பர்ல நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது தான் இனிமே அதை நோக்கிதான் நம்ம வந்து டொமினியன் இதெல்லாம் கேட்கக்கூடாது, டொமினியன் அந்தஸ்து இதை பத்தி எல்லாம் இனிமே பேச்சே கிடையாது, நம்ம வந்து பூர்ண சுயராஜ்யம் தான் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணி அதுல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதற்கு பிறகு 1930 பிப்ரவரி மாசம் 16 சாபர்மதி ஆசிரமத்துல ஒரு செயற்குழு கூடுது, காங்கிரசினுடைய செயற்குழு கூடுது. அடுத்தது வந்து அடுத்து என்ன போராட்டத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் அங்க எடுக்கும் பொழுது வரிகொடா இயக்கத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி முன்வைக்கிறாரு. அப்பதான் அதனுடைய எப்பவுமே காந்தி வந்து தன்னுடைய போராட்டங்களை திடுதிடுப்புன்னு எல்லாம் வந்து களத்துல குதிச்சு பண்றவரெல்லாம் கிடையாது. அவர் அதற்கான பல முன்னேற்பாடுகளை செய்து அரசாங்கத்துக்கு மிகச் சரியானபடி நேரம் கொடுத்து இந்த மாதிரி இந்த நேரத்துல இப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத தகவல்களை தெரிவிச்சுட்டுதான் அவர் வந்து தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. நீங்க எல்லா போராட்டத்திலையும் இதை பார்க்கலாம். சம்பாரன் ஆகட்டும், சட்ட மறுப்பு எல்லாமே வந்து ஈவன் குவிட் இண்டியால கூட வந்து அவர் வந்து அதுதான் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப வந்து அன்சாரி வந்து ஒரு கடிதம் எழுதுறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்ஏ அன்சாரி காந்திக்கு கடிதம் எழுதுறாரு. இப்போ போராட்டங்கள் எதையும் முன்னெடுக்க வேண்டிய தகுந்த நேரம் இப்போ இல்லை. காரணம் அப்ப வந்து நாட்டினுடைய சூழல் அப்ப வந்து அப்படிதான் இருந்தது. இந்து முஸ்லிம் பிரிவினை வந்து ரொம்ப அதிகமாகவே எழுந்த காலகட்டம் அது. முன்னாடி இருந்த கிலாஃபத் போது இருந்த ஒற்றுமை வந்து இப்ப இல்ல. கிலாஃபத் நாட்கள்ல வந்து ஒற்றுமை இருந்தது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கிறது. அப்புறம் அகிம்சையின் மீதான நம்பிக்கையும் இப்ப சரியா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது சரியான நேரம் இல்லை இது எடுக்கிறதுக்கு அப்படின்னு எம்ஏ அன்சாரி கடிதம் எழுதுறாரு. ஆனா வந்து காந்தி வந்து எனக்கு அகிம்சை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சுதான் முன் வச்சுதான். ஒரே நிமிஷம். எனக்கு அகிம்சையின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை முன் வச்சு நான் இந்த போராட்டத்தை நடத்த தொடங்குறேன் அப்படின்னு காந்தி சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன மாதிரியான போராட்டம்னு தெரியல அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாரும் காத்துட்டு இருக்கும் பொழுதுதான் காந்தி வந்து இந்த கடிதத்தை எழுதுறாரு. அரசாங்கத்துக்கு இந்த கடிதத்தை எழுதி 11 பாயிண்ட் 11 இதை வந்து குறிப்பிட்டு நீங்க தேடி எடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு நிச்சயமாவே இருக்கு. அது வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதுல வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், நிலவரிய பாதியா குறைக்கணும். இதெல்லாம் காந்தி கொடுத்த அந்த அரசாங்கத்துக்கு அனுப்பிய அறிக்கையில இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். பூரண மதுவிலக்கு, நிலவரிய பாதியா குறைக்கிறது, உப்பு வரிய முழுமையாக நீக்குவது. இந்த ஒரு பாயிண்டை நம்ம அடுத்து தொடர்ந்து பேசுவோம். உயர் பதவி வகிப்பவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியத்தை குறைப்பது, பாதியாக குறைப்பது, அந்நிய துணிகளுக்கு வழங்கப்படக்கூடிய வரிச்சலுகையை குறைப்பது. இந்த மாதிரியான ஒரு 11 பாயிண்ட்ல அவர் வந்து அரசாங்கத்துக்கு அனுப்புற. அரசாங்கம் எதுக்கும் செவி சாய்க்கல, அது நமக்கு தெரிஞ்சதுதான். அரசாங்கம் எதுக்கும் செவி சாய்க்கல. அப்ப அதுல இருந்து முக்கியமான உப்பு அப்படிங்கிறது வந்து காந்தியினுடைய கவனத்தை அதிகமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் இன்னொரு இதுல ஒரு இனிய பாத்தீங்கன்னா காந்தி உப்பு அதிகம் சேர்த்துக் கொள்ளாதவர். இன்ஃபேக்ட் உப்பே சேர்த்துக் கொள்ளாதவர். அவருடைய சாப்பாட்டுல முழுக்க முழுக்க உப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு காந்தியினுடைய உணவு பரிசோதனைகள் நமக்கு தெரிஞ்சதுதான். நிறைய உணவு பரிசோதனைகள் பண்ணியிருக்காரு. சால்ட்லெஸ், வேக வச்சது, பச்சையா சாப்பிடுறது, வேப்பலைய சட்னி அரைச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய உணவு பரிசோதனைகளை பண்ணியிருக்கிறார். ஈவன் அவர் வந்து இங்கிலாந்துல படிச்சுட்டு இருக்கும் பொழுதே கூட அந்த வெஜிடேரியன் காங்கிரஸ் அந்த அதுக்கான அந்த மேகசின்ஸ்க்கெல்லாம் எழுதும் போது கூட அவர் வந்து முக்கியமா உணவுல உப்பை குறைச்சு கொள்வதற்கான இதை பத்தி கட்டுரைகள்லாம் அப்பவே எழுதியிருக்காரு. சோ உப்பு தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கு காந்தியினுடைய வாழ்க்கையில, இருந்தும் இல்லாமலுமாக ஏதோ ஒரு வடிவத்துல அவரை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா உப்பு மீதான வரி வந்து அதை பத்தி ஒரு தேசிக்கொண்டப்ப ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவருடைய பப்ளிக் பினான்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த பப்ளிக் பினான்ஸ் அண்ட் பாவர்ட்டி அப்படிங்கிற அந்த கட்டுரை தொடர் வந்து யங் இந்தியால வருது. யங் இந்தியா வால்யூம் 10 and 11 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயஸ்ரீ குமரப்பாவுடைய கட்டுரைகள் அதுல பிரசுரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம படிக்க முடியும். அதுல வந்து சால்ட்டுக்கான வரி வந்து 100% வரி.
100% இருக்கு. எவ்வளவு அநியாயம் இல்லையா அது? அப்புறம் பிரிட்டிஷ் உற்பத்தி பண்ற உப்பைதான் இந்திய மக்கள் வாங்கணும். அப்போ குமரப்பா அந்த கட்டுரையில ரொம்ப அழகாவே இது எழுதுறாரு. இது வந்து ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, வெப்ப நாடு, வெப்பமண்டல நாடு. இங்க உப்பு தான் பிரதானமான உணவுப் பொருள். பாதி இந்திய வட இந்திய கிராமங்கள்லயும் இந்திய கிராமங்கள்லயும் மக்கள் அந்த காலகட்டத்துல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து வெறும் சப்பாத்தில வெறும் உப்பு தடவி சாப்பிட்டவங்க. அப்புறம் வந்து வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டவங்க. அது நம்ம நம்ம வாழ்க்கையிலும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான இது இருக்கும். வெறும் சாதத்துல நீராகாரம்னு ஒரு சோத்துல தண்ணியை போட்டு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் இன்னமும் இருக்கதான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் 100% வரி விதிச்சது. ஒரு மவுண்ட் உப்பு, அப்ப மவுண்ட் அப்படிங்கிற அளவு தானே, அந்த ஒரு அளவுக்கு வந்து என்ன பைசாவோ அணாவோ அதுக்கு அதுக்கு அப்படியே 100% வரி இருக்கு. அப்புறம் வந்து இங்க காய்ச்சுற உப்பு இங்க விற்பனைக்கு கிடையாது. நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய கடற்கரை இருக்கிறது, ரெண்டு பக்கமும் இவ்வளவு கடற்கரை இருக்கிறது. இங்கு காய்ச்சக்கூடிய உப்பை நாம பயன்படுத்த முடியாது. அது பிரிட்டிஷ் உப்பாக மாறி அந்த பிரிட்டிஷ் உப்பை தான் நாம பயன்படுத்தணும். அப்புறம் ராய் மார்க்சமுடைய புத்தகம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், உப்பு வேலி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான புத்தகம். அவரு அவங்க ஜெயமோகன் இதுல கூட அவர் தொடர்ந்து இதை பத்தி எழுதிட்டு இருந்தாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கம். அப்படி ஒரு வேலி இருந்ததா அப்படின்னு ரொம்ப இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையோடு பிரிட்டிஷ் ஆட்சி நடந்திருக்கிறதா அப்படின்னு. அந்த உப்பு வேலி அப்படிங்கிறது வந்து, இப்ப வேலி எதுக்கு நம்ம போடுவோம், யாரும் உள்ள வந்துடக்கூடாது வெளில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ இந்தியாவை கிட்டத்தட்ட பாதியா கட் பண்ற மாதிரியான ஒரு பெரிய வேலிய, உயிர் வேலி மாதிரியான ஒரு வேலியை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நிர்மாணிச்சு, யாரும் உப்பை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமா பாதுகாத்திருக்காங்க. அப்போ உப்பு கூட இல்லாம வந்து மக்கள் வந்து ஒரு அடிப்படையான உணவுப் பொருள் அதுதான். அதுவும் இல்லாம தாவரங்களை ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கும் உப்பு ரொம்ப அவசியம். நிறைய விஷயங்களுக்கு உப்பு வந்து ரொம்ப அடிப்படையானது. அப்ப இந்த உப்புக்கே தட்டுப்பாடு, அப்புறம் விலை அதிகம், வரி அதிகம், நம்ம நாட்டுல விளையிற உப்பை நம்ம சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுதுதான் உப்பு அப்படிங்கிறது வந்து அப்போ காந்தி நிறைய ஆலோசனைகளை நடத்திப்பார். அதுல ஒன்னும் அவருடைய சாபர்மதியில நிறைய கலந்துரையாடல்களும் விவாதங்களும் நடந்திருக்கும். எதை வந்து காந்தி எப்பவுமே என்ன யோசிப்பார் அப்படின்னா, அடியா டீப் ரூட்ல இருந்து தான் அது ஆரம்பிக்கணும். எந்த ஒரு போராட்டமும் அடியில இருந்து ஆரம்பிச்சு மேல வரணும், மேல இருந்து கீழே போகக்கூடாது. மேல இருக்கக்கூடியவர்கள் அதை தொடங்கி அது அப்படியே கீழோடி அப்புறம் கீழ்பட்டு மக்களுக்கு போகக்கூடாது. அது இல்ல காந்திய வழிமுறை என்பது மேலிருந்து கீழ் வருவதில்ல, கீழிருந்து மேல போகுது. ஒரு மரம் எப்படி வேரோடி கீழிருந்து மேல போகுமோ, அது போல காந்திய போராட்டம் எல்லாமே கீழே வந்து கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் அவர் மேல எடுத்துட்டு போறாரு. நீங்க அவருடைய மற்ற போராட்டங்கள் கூட பாருங்களேன். சம்பாரன் ஃபர்ஸ்ட் காந்தி 1915 இங்க திரும்பி வராரு, இந்தியாவுக்கு வராரு. 1915 ஜனவரி 9 முழுக்க இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாரு, அவருடைய சவுத் ஆப்பிரிக்க தன்னுடைய பணிகள் எல்லாம் முடித்தி கொண்டு. அடுத்து 1917 அவர் ஆரம்பிக்கிற முதல் போராட்டம் வந்து விவசாயிகளுக்கான போராட்டம் தான். விவசாயிகளுக்கான சம்பாரன் மூமெண்ட்ல அந்த அவுரி பயிரிடுவதற்கு எதிரான அந்த போராட்டத்துலதான் காந்தி முதல்ல வெற்றி பெறுகிறார். அது மிகப்பெரிய வெற்றியாகவும் காந்திக்கு மிகப்பெரிய அடித்தளம் அமைத்து கொடுத்த வெற்றியாகவும் விவசாயிகள் போராட்டம் நடக்கிறது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து நடந்த போராட்டங்களையும் நம்ம பார்த்தோம்னா அவையெல்லாம் விவசாயிகள் சார்ந்ததுதான். விவசாயிகள், ஆலை தொழிலாளர்கள், அகமதாபாத்ல ஆலை தொழிலாளர்களுக்கான போராட்டம். அவங்க வந்து அங்க அவங்களுக்கு அதிகமாக போனஸ் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த போராட்டத்துல காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார். ரெண்டு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார். அதுக்கு பிறகு அது வந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தையில உடன்பாடு வருது. சோ அடுத்தது அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் போராட்டம், அடுத்தது வந்து கேடா சத்தியாகிரகம், அடுத்தது பர்தோலி சத்தியாகிரகம். இப்படி எல்லாமே வந்து விவசாயிகள், ஆலை தொழிலாளர்கள் சார்ந்ததா தான் காந்தி பண்ணியிருக்காரு. சோ அடிப்படையில இந்த நாட்டு மக்களுடைய பெருவாரியான மக்கள் எங்கிருந்து வராங்களோ, விவசாயிகள் மற்றும் லேபர் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த மக்களுக்காக தான் அவர் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். அப்போ எது வந்து இந்த 11 பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமானது, மற்றவை எல்லாம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இப்ப சால்ட் டாக்ஸ முழுமையா ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கும் பொழுது அதுக்கு முழுமையா செவிசாய்க்க பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுத்துடுறாங்க. அப்போ வேற வழி இல்லை, அப்போ உப்பை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நம்ம ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் பொதுவானது எது? இப்போ ஒரு ஹையர் அபிஷியல்ஸ்க்கு சம்பளத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொதுமக்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நிச்சயம் ஹையர் அபிஷியல்ஸ் யாரும் அதுக்கு ஒத்துக்க போறது கிடையாது. பியூரோகிராட்ஸ்க்கு சம்பளத்தை குறைக்கணும் அப்படிங்கறது வந்து யாரும் அந்த காலத்துலயும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த காலத்துலயும் ஒத்துக்க மாட்டாங்க.
அது பொதுமக்களுக்கு அதுல ஒண்ணும் பெரிய அதுல அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதுல ஒண்ணும் கிடையாது. சோ மற்ற விஷயங்கள்லாம் பூரண மதுவிலக்கு, மதுவின் காரணமாக வரக்கூடிய வருவாயை குறைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கம் நிச்சயம் ஒத்துக்க போறது இல்ல. அப்போ எது வந்து 100% எல்லாரையும் தொடக்கூடிய ஒரு போராட்ட வடிவமா இருக்கும், எல்லாருக்கும் பொருந்துவதாக எது இருக்கும் அப்படின்னும் போது உப்புங்கிறதா மிகச்சரியான பதிலாக காந்தியினுடைய மனதில் இருந்திருக்கும். சோ அப்ப உப்பை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. யாருக்குமே இதுல நம்பிக்கையே இல்லை. யாருக்குமே இதுல நம்பிக்கை இல்லை. எல்லாரும் வந்து கேலியாகவும், ஈவன் காங்கிரஸ்ல இருந்தவர்களே கூட அதை வந்து ஒரு கேலியாகவும் அவநம்பிக்கையாகவும் பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் நேரு கூட அதை ஒத்துக்கல. இதெல்லாம் ஒரு போராட்டமா, இது எப்படி வந்து நம்ம இதெல்லாம் இது போய் எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. ஆனால் காந்தியினுடைய மனதுல ஒரு தீர்மானமான வடிவம் அதுக்கு வந்துருச்சு. அதுக்கான ஒரு நேரத்துக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிப்ரவரியிலேயே அது வந்து வடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் மார்ச்ல இந்த நாளை குறிச்சு அவர் வந்து கிளம்புறாங்க. ஆனா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அந்த ஆசிரமத்துல இருந்த சபர்மதியினுடைய ஆசிரமத்துல பயிற்சி பெற்றவர்களாக இருந்த சத்தியாகிரகிகளாக இருந்த ஆண்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்துல கலந்துக்க போறாங்க. வெளியில இருந்து யாரையுமே அதுல சேர்த்துக்க போறது கிடையாது. ஏனென்றால் அந்த ஆசிரமம் பொது பணத்திலிருந்து நடத்தப்படக்கூடிய ஒன்று. பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலித்து அப்படி நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது. 17 வருடமா அது இயங்கிட்டு இருக்குன்னா அது பொதுமக்களுடைய ஆதரவோடவும் இப்படி பல பேருடைய பிலாந்திரபிக் இதனாலதான் அது நடந்துட்டு இருக்கு. அப்போ அதை திருப்பி செய்வதற்கான ஒரு நேரம் இப்ப வந்திருக்கு. நாட்டுக்காக ஏதாவது ஒண்ணு திருப்பி செய்யணும் அப்படின்னா அதுக்கான நேரம் இப்ப வந்திருக்கு. சோ பயிற்சி பெற்ற அந்த சத்தியாகிரகிகள் மட்டும்தான் என் கூட நடந்து வர போறாங்க. அது வந்து நடந்துதான் நடந்து போகக்கூடிய ஒரு போராட்டமாக முதல்ல அவர் வடிவமைக்கிறார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய நடந்தே போய் செய்யக்கூடிய போராட்டங்களை காந்தி அதுக்கப்புறம் நடத்தியிருக்காரு. மேபி அவருடைய மனசுல இந்த தண்டி யாத்திரை எப்பவுமே ஒரு பெரும் கனவாகவே இருந்திருக்கிறது. நிறைய தன்னுடைய பேச்சுல பின்னாடி காலகட்டங்கள்ல சில நேரங்கள்ல ஒரு ஏக்கத்தோட கூட காந்தி அதை குறிப்பிடுறாரு. தண்டி யாத்திரை மாதிரி இனிமே ஒன்னொன்னு செய்ய முடியாது, என்னாலேயே இப்ப செய்ய முடியாது. 39 பேசுறாரு. 39 ஒரு இடத்துல பேசும்போது காந்தி சேவா சங் அப்படின்னு ஒரு அமைப்பு, அது காந்தியினுடைய தலைமையில உண்டாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது ஜம்னாலால் பஜாஜ் உண்டாக்கி இருந்தாரு. அது வந்து நான் பொலிட்டிக்கல், அதாவது அதுல இருக்க அந்த உறுப்பினர்கள் யாரும் பாலிடிக்ஸ்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான காந்தியினுடைய நிர்மாண திட்டங்கள்ல மட்டும்தான் கலந்துக்கணும், அதுல நிர்மாண திட்டங்கள்ல மட்டும்தான் பங்கு பெறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அது காந்தி சேவா சங் என்கின்ற அமைப்பு ஜம்னாலால் பஜாஜால் 22 உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் கூட நம்ம பேச வேண்டியதுதான். என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னா, அது வருஷாந்திர கூட்டங்கள் நடக்கும் காந்தி சேவா சங்கத்துக்கு. ஒரு இடத்துல அந்த மாதிரி காந்தி சேவா சங்கத்துக்கு வந்து மீட்டிங் நடக்கும். அங்க வந்து சில ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அங்க கலந்து பேசுவாங்க, என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, எப்படி பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க. பிரச்சனைகள் என்னங்கிறத விவாதிப்பாங்க. அப்புறம் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாம் வழக்கமா காந்தி ஆசிரமத்தில என்ன நடக்குமோ அதெல்லாம் அங்க நடக்கும். பிரார்த்தனைகள் நடக்கும். அப்புறமா காதி எக்ஸிபிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடத்துவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது காந்தி சேவா சங் படிக்கிறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அப்படி 39 பாட்னால நடக்கும்போது காந்தி சொல்றாரு, அந்த நான் 30 நடத்தி காமிச்ச தண்டி யாத்திரையை திரும்ப என்னால நடத்த முடியுமாங்கிறதே எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நாட்டினுடைய போக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதே மாதிரியான ஒரு நடைப்பயணத்தை அவர் 34 நடத்துறாரு. தீண்டாமைக்கு எதிரான யாத்திரை நடக்கும்போது ஒரு மாசம் வந்து கிட்டத்தட்ட மே மாசத்துல ஒடிசால வந்து நடந்துதான் போறாரு. இன்றைய ஒடிசால நடந்துதான் அந்த பூரியில இருந்து தொடங்கி ஒடிசாவினுடைய பல்வேறு கிராமங்கள் வழியாக அவர் நடைப்பயணமா தான் போறார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நடைப்பயணம் அவருடையது 1946 நவகாளியில நடக்குது. நவகாளியில ஒரு மாசம் 46 அக்டோபர்ல அங்க போறாரு. நவம்பர் டிசம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் நவகாளியில அவர் நடந்துதான் போறாரு ஒரு கிராமமும். இன்னைக்கு நவகாளி பங்களாதேஷ்ல இருக்கு. அந்த நவகாளி கிராமங்களுக்கு அவர் நடந்துதான் போறாரு. சோ இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது வந்து காந்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு, ஏன்னா அது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கூட வந்திருக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கால உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த ஆரஞ்ச் ஸ்டேட் அந்த போராட்டம் நடக்கும்போது தென் ஆப்பிரிக்காவில் போராட்டம்னு காந்தியே ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல அவங்க நடந்துதான் போறாங்க. ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்து அந்த டிரான்ஸ்ஃபால் நடந்துதான் போறாங்க. அப்படிதான் அந்த போராட்டம் நடக்குது. அப்போதான் அவங்க வந்து பாதியில அதை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அப்படிதான். சோ அது வந்து அந்த நடந்து போய் அதை போராடுறது அப்படிங்கிறது வந்து காந்தி வழிமுறைகள் ரொம்ப முக்கியமானதா அவர் வந்து வடிவமைச்சது ஒண்ணு.
சோ இப்போ வந்து டிசைட் பண்றாங்க இந்த நாள்ல கிளம்புறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி மார்ச் 12 கிளம்புறாங்க. ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மட்டும்தான் வராங்க, வேற யாருக்கும் அதுல இடம் கிடையாது. ஈவன் பெண்கள் நாட் அலௌடு. அதுக்கு பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம். பெண்கள்லாம் ரொம்ப பலமுதமா கதவை தட்டி பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கான நேரம் வரும், அப்ப நான் சொல்றேன், இப்ப யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ 79 பேர் கிளம்புறாங்க அங்கிருந்து. அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா என்டையர் லிஸ்ட யங் இந்தியால அவங்க காந்தியினுடைய எடிட்டோரியல்ல வந்து யங் இந்தியாலே கிளீனா மொத்த லிஸ்டையும் கொடுத்திருக்காங்க. யார் யார் எங்க இருந்து வந்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் போயிருக்காங்க, கர்நாடகா, ஆந்திரா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய ப்ராவின்ஸ்ல இருந்து பல்வேறு ப்ராவின்ஸ்ல இருந்தும் கிட்டத்தட்ட 79 பேர், அதாவது ஆசிரமத்துல பயிற்சி பெற்றவர்கள், அவங்க எல்லாம் போயிருக்காங்க. அதுல வந்து வயது மூத்தவர் வந்து காந்தி தான். காந்திக்கு அப்ப 61 வயது. மிக இளைய ஒரு பிரதிநிதி வந்து 16 வயது பையன். அந்த பையன் வந்து 16 வயசு. ஸோ 61 16 மாத்தி போட்ட அந்த 61 இருந்து 16 வயசு இருக்கிற வரைக்கும் அதுல கலந்துட்டு இருக்காங்க. ஸோ 79 பேரும் வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. சபர்மதியில இருந்து மார்ச் 12ஆம் தேதி காலையில கிளம்புறாங்க. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தர் இருக்காரு, காரத் பகதூர் சிங் அப்படின்னு ஒரு ஒரு பிரதிநிதி அதுல இருக்காரு. மற்றவர்கள் எல்லாம் வந்து படிக்கிறவங்க, அங்க தறி நெய்கிறவங்க, அந்த மாதிரியானவங்க. காரத் பகதூர் சிங் வந்து ஒரு கொலையாளி. அவர் வந்து ஒரு நேபாளி பெண் ஒருத்தரை வந்து ஹீராலால் அப்படிங்கிற ஒரு மார்வாரி வந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த போது அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக அவர் வந்து அந்த மார்வாரியை கொண்டுடுறாரு, ஹீராலால கொண்டுடுறாரு. கத்தியால குத்தி கொண்டுட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் சரணடைஞ்சிட்டு. ஆனா அவர் காந்தி வழியில ரொம்ப தீவிரமான நம்பிக்கையுடையவர். அப்படிதான் அவருடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்காரு. ஆனா இது எதிர்பாராத விதமாக இந்த கொலையை அவர் செய்ய வேண்டி வந்துருது, அந்த பெண்ணுக்காக, அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக. அப்போ போய் சரணடைஞ்ச பிறகு அவருக்கு வந்து தனக்கு மரண தண்டனை கொடுக்கும்படியா கேட்கிறாரு காரத் பகதூர் சிங். ஆனா கோர்ட் என்ன பண்ணிடுது, இது ஒரு தற்காப்புக்கான கொலைதான், இது ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கான கொலைதான், அதனால வந்து 2 வருடம் தண்டனை கொடுக்குறாங்க, சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அந்த 2 வருட தண்டனை முடிஞ்ச உடனே அவர் நேரா வந்து காந்திக்கு தான் போறாரு. சபர்மதிக்கு போய் என்ன நீங்க வந்து உங்க இதுல எடுத்துக்கணும், நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னும் போது மற்றவர்கள் எல்லாம் மறுக்கிறாங்க. சாபர்மதியில இருக்கிற நிறைய பேர் வந்து அவரை செத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. பட் காந்தி வந்து என்ன சொல்றாரு, இல்ல, அவர் வந்து அவர் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாரு. அவருடைய மனசு வந்து கொலை மீதோ அல்லது தொடர்ந்து அதுல இருக்கிறதோ கிடையாது. அதனால அவர் இங்க இருப்பாரு, அவர் வந்து ஆசிரமவாசியா தான் இருப்பாருன்னு அவர் ஆசிரமத்துல இருக்காரு. அவரும் வந்து வராரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு கேண்டிடேட்னா அவர் தான் அதுல. சோ இப்படி 79 பேர் கிளம்புறாங்க. அதுக்கான அந்த வழி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது எந்த வழியா அவங்க போனாங்க அப்படிங்கிற அந்த கிராமங்களுடைய பெயர்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல் கிராமம் வந்து அஸ்லாலி அப்படிங்கிற கிராமத்துக்கு போறாங்க. அப்புறம் அந்த சத்தியாகிரகிகளுக்கான என்ன மாதிரியான விதிமுறைகள் ஆசிரமத்துல இருக்கும்போது விதிமுறைகள் அவங்களுக்கு இருக்கு, அதெல்லாம் அவங்க கடைபிடிப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும், 4:30 மணிக்கு பிரேயர் உண்டு, அதுக்கு பிறகு உணவு, அதுக்கு பிறகு உடல் உழைப்பு, லெட்டின் கிளீன் பண்றது, கிச்சன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, இந்த மாதிரியான அவங்கவுங்களுக்கான வேலைகள் எல்லாம் உண்டு. தறி நெய்கிறது, அப்புறம் ராட்டை நூல் நுக்கிறது, டைரி எழுதுறது, பாடம் படிக்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. ஒரு இரவு 7-8 மணிக்குள்ள ஆசிரமம் அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அப்போ வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சோ 7-8ஓட கிராமத்து அந்த ஆசிரமத்தில் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துடும். திரும்ப விடிகாலையில 4 மணிக்கு எல்லாரும் எழுந்திருக்கணும். இது ரொம்ப கடினமான ஆசிரம விதிகள் கடைபிடிக்கப்பட்டன. சரி, ஆசிரமத்துல இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சாங்க. ஒரு யாத்திரை போகும்போது, ஒரு போராட்டத்துக்கான யாத்திரை போகும்போது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியப்படணும் அப்படின்னு காந்தி சொல்லிடுறாரு. என்னவோ என்ன இந்த மாதிரியான விதிகள் என்னவோ அதை விட கராரான விதிமுறைகள் இதுல இருக்கு. பாதியில யாரும் கிளம்பிட முடியாது. அதுக்கப்புறமா தான் மாட்டிக்கிற ஒரு பையில இன்னொரு மாற்றாடை மட்டும்தான், போட்டுக்கிற ஒரு ஆடையோட இன்னொரு மாற்றாடை, ராட்டையை எடுத்துட்டு வரணும், நிச்சயமா நூல் நூற்கணும் போற வழியில. அப்புறம் ஒரு டைரி கண்டிப்பா உண்டு, இந்த டைரி எழுதணும், தினமும் நாட்குறிப்பை சத்தியாகிரகிகள் எழுதணும். நான் நிறைய நாள் யோசிப்பேன், இந்த மாதிரி எவ்வளவு சத்தியாகிரகிகள் இந்தியா முழுக்க பெண் சத்தியாகிரகிகள், ஆண் சத்தியாகிரகிகள் டைரி எழுதியிருப்பாங்க. காந்தியினுடைய பேச்சை கேட்ட எத்தனையோ பேர் டைரி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கானவர்கள் எழுதியிருப்பாங்க. ஆனா பெரும்பாலான டைரிகள் காணாம போச்சு, ஒன்னும் இப்ப கிடைக்கல, அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணல. அந்தந்த வீடுகள்ல ஒருவேளை அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கலாம், அது முக்கியத்துவம் இல்லாம போயிருக்கலாம் பின்னாடி காலகட்டத்துல. ஆனா அந்த டைரிகள்லாம் கிடைச்சா இன்னைக்கு எவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு வந்து ஒரு ஆவணப்படுத்தப்பட்டதா இருக்கும். நிறைய பெண் சத்தியாகிரகிகள் வந்து டைரி எழுதியிருக்காங்க.
ஜெயில போட்ட போது எழுதின டைரி குறிப்புகள்லாம் சிலது அங்கங்க அங்கங்க ஒரு ஒரு கிளிம்ஸா கிடைக்குது, அவ்வளவுதான். அப்போ அதெல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆவணம் இல்லையா? அப்போ இது கண்டிப்பா எழுதணும், டைரி கண்டிப்பா எழுதணும், நாட்குறிப்பு எழுதி சில வேலைகளை காட்டவும் காட்டணும் காந்தி கிட்ட. அப்புறம் உணவு வந்து எளிமையான உணவு தான், ஏன்னா கிராமங்கள் வழியாக போகிறோம், அந்த உணவை கிராமங்கள் தான் தரப்போகிறார்கள். அதனால வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, அந்த கிராமம் என்ன கொடுக்குதோ அதை நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இன்னொன்னு, கிராமமும் கூட ஸ்வீட் கிட்ட எல்லாம் கொடுக்க கூடாது, ஸ்வீட்டு நெய் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா நீங்க வரீங்க கெஸ்டா வரீங்க கொடுக்குறேன்னா அதெல்லாம் கிடையாது. எளிமையான உணவு, ஒரு ஒரு மோரு, ஒரு ஒரு காய்கறிகள் போட்ட ஒரு இது கிச்சடி மாதிரி, அந்த மாதிரி, அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான உணவு தான். சோ இதுதான். அதுக்கப்புறம் டைரி எழுதணும், நூல் நூற்கணும், அவரவர்களுடைய துணிகளை அவங்களே துவச்சுக்கணும், அந்த இடத்தை கிளம்பும் போது கிளீனா வச்சுட்டு போகணும். அந்த இடத்த ஒரு கிராமத்துல போய் ஒரு அடையிறோம், அந்த கிராமத்தை அடைவாங்க, அந்த கிராமத்துல அங்க உட்காந்துருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி அடுத்த கிராமத்தை நோக்கி பயணம் போறாங்கன்னா அந்த கிராமத்துல இருந்து கிளம்பும் போது அந்த இடத்த வந்து சுத்தமானதாக வச்சுட்டு போயிருக்கலாம். சுத்தம்னா அப்படின்னா ஏன் அப்படின்னா, அப்ப வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் கிடையாது, அவங்க யார் வீட்லயும் போய் தங்கல. இப்போ குழிகள் தோண்டி அந்த குழிகள்ல வந்து இயற்கை உபாதைகளை கழிச்சுட்டு திரும்பி மூடிடணும். பூனை பூனை எப்படி செய்தோ அந்த மாதிரி மூடிடணும். சோ இப்ப இந்த வேலைகளை கூட ரொம்ப கிளீனா செஞ்சு மூடிட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கணும். டாய்லெட்ஸ், லெட்ரின்ஸ வந்து லெட்ரின்ஸ் எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கறத வந்து வடிவமைக்கிறது, எப்படி பாத்துக்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காந்தி பெரிய ஒரு அவரை அந்த இந்த டாபிக்ல வந்து நம்ம தனியா பெரிய புக்கு எழுதலாம். அந்த அளவுக்கு காந்தி வந்து கழிவுகளை பற்றி பேசியவர் காந்தி தான். அதிகமாக அதாவது விலங்குகளுடைய கழிவுகள், மனித கழிவு, இப்படி எல்லாத்த பத்தியும் அதிகமா பேசிய ஒரு ஆள், ஒரு தேசிய தலைவர், உலக அளவிலேயே ஒரு தலைவர் யாருன்னா அது காந்தியா தான் இருக்க முடியும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு. அந்த இடத்த வந்து அவங்க சுத்தமா வச்சுட்டு போனோம். இப்போ இதுக்கு நடுவுல என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இந்த சத்தியாகிரக கூட்டம் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்மி ஆஃப் டான் அப்படின்னு ஒரு குரூப். அவங்க வந்து குஜராத்தி வித்யாபீட்ல படிச்சவங்க. அங்க படிச்ச மாணவர்களுடைய ஒரு குழு, அருண் டுக்டி அப்படிங்கிற ஒரு அந்த மாணவனுடைய தலைமையில அருண் டுக்டி குழுவினர் வந்து ஒரு 16 பேர், 8 பேரா பிரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து இந்த சத்தியாகிரக குழு போறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு போயிடுவாங்க. அந்த கிராமத்துக்கு போயிட்டு சில முக்கியமான அடிப்படை வேலைகளை செஞ்சிருவாங்க. அடிப்படை வேலைகள் என்ன அப்படின்னா, ஒரு சர்வே ஒண்ணு எடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு 15ல இருந்து 18 கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு சர்வே ஒண்ணு எடுப்பாங்க. அங்க அந்த மக்கள் தொகை என்ன, அங்க அந்த ஊர்ல வந்து பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, கதர் எவ்வளவு பேர் கட்டுறாங்க, அப்புறம் அங்க என்னென்ன விளைபொருள்கள் இருக்கிறது, அப்புறம் எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, வேலை பார்க்கல, ஆர்கனைஸ்டு நான் ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் குடிப்பழக்கம் எப்படி இருக்கு, இந்து முஸ்லீம் எத்தனை பேரு, தீண்டத்தகாதவர்கள் எத்தனை பேர் அங்க இருக்காங்க, அங்க அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அங்க எப்படி நடத்தப்படுறாங்க, அப்புறம் வந்து சுகாதார கேடுகள் என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு 17-18 கேள்விகள். அதை வந்து முதல்ல அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. சோ அந்த சர்வே வந்து காந்தி அந்த கிராமத்துக்கு போகும்போது அது ரெடியா அவர் கைக்கு வந்துடும். இதுதான் அந்த கிராமத்தை பத்தின ஒட்டுமொத்த பார்வை அவருக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் தான் அந்த கிராமத்துல இருக்கு அப்படிங்கிறது. சோ அத முதல்ல அந்த ஒரு வேலையை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இந்த சத்தியாகிரக படை முழுக்க முழுக்க அந்த கிராமங்களுடைய பொது இடங்கள்ல தான் தங்குனாங்க. யார் வீடுகளையும் தங்கல, யாருக்கு சொந்தமான பங்களாலையோ, யாருக்கு பொதுவான இடத்துலயோ, யாருக்குமான இடத்துலயோ அவங்க தங்கல. எல்லாமே அந்த ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல சத்திரம் சாவடி இருக்கும், அப்புறம் ஊருக்கு பொதுவான மன்றங்கள் இருக்கும் இல்லையா, ஊருக்கு நுழையும் போதே இருக்கக்கூடிய ஆலமரம் சூழ்ந்து இருக்கக்கூடிய இருக்கும், அல்லது நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க தங்குனாங்க. சோ அந்த இடத்த கிளீன் பண்ணி வைப்பாங்க. சப்போஸ் வந்து கிராமம் வந்து சமைச்சு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, நாங்க கொடுக்க முடியாது, எங்களுக்கு அவ்வளவு எங்களால முடியாது. ஏன்னா அப்ப வந்து ஒரு கடுமையான பஞ்சமும் இருந்த ஒரு காலகட்டம். மார்ச் மாசம் வெயில் கடுமையான வெயில் வந்து இன்னும் ஜாஸ்தி, நம்ம ஊரோட வெயில் அங்க அதிகமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல சில கிராமங்கள் மறுத்திருக்கலாம், இவ்வளவு உணவு பொருள் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதனாலதான் காந்தி கராரா என்ன சொல்லிடுறாருன்னா, சத்தியாகிரகிகளுக்கு மட்டும்தான் உணவு. இந்த கூடவே வராங்க இல்லையா பத்திரிகைக்காரர்கள், அவங்க அவங்க உணவை அவங்களே தான் பாத்துக்கணும், அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட முடியாது. அதுல ரொம்ப கராரு காந்தி. நாங்க சத்தியாகிரகிகள் போறோம், சத்தியாகிரகிகளுக்கு மட்டும்தான் அந்த கிராம உணவு தரணும். சத்தியாகிரகிகள் தாண்டி வரக்கூடிய பிறர், மிஸ்லேனியஸா நிறைய பேர் வருவாங்க இல்லையா, தகவல்கள் சேகரிப்பதற்கு பத்திரிகைக்காரர்கள் அல்லது உளவு பிரிவு, நிறைய உளவு பிரிவு பின்னாடி எங்க போனாலும் காந்தி எங்க போனாலும் உளவு பிரிவு வந்துட்டே தான் இருந்தது, பிரிட்டிஷோட உளவு பிரிவு. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு யாரும் கொடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து கிராமத்துக்கு சுமை.
இது நாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு கடமையா நாங்க செய்யறோம், அதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நீங்க வந்து இந்த சுமையெல்லாம் கிராமத்து மேல போடக்கூடாது. இப்ப சப்போஸ் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க நாங்க பொருள் தான் கொடுப்போம், நாங்க சமைச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த அருண்டுக்குடியினுடைய தலைமையில போயிருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களே அதை சமைப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஆர்மி ஆஃப் டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குழு வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. நிறைய அது பதிவு செய்யப்படல, நீங்க தேடினீங்கன்னா அது கிடைக்கும். அது நம்ம ஆர்மி ஆஃப் டான்ல அருண்டுக்குடி மாணவர்கள் கால்நடையாகவே அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பேரலல் போராட்டம் தான் நடத்திப்பாங்க பாருங்க. அப்பன்னா இவங்க எப்படி போனாங்களோ இவங்களுக்கு முன்னாடி போய் அவங்க வந்து இது பண்றாங்க. போற வழியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது ஒவ்வொரு கிராமமும். அதாவது அந்த பேட்டர்ன் எப்படி அப்படின்னா, காலையில கிளம்பி விடிய காலையில 4 மணிக்கு எழுந்துருவாங்க இல்லையா. 4 மணிக்கு எழுந்து காலை கடன்களை கழிச்சு ஒரு பிரார்த்தனையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு 8 மைல் நடந்து போவாங்க. 8 மைல் நடந்து அடுத்த கிராமத்துக்கு போவாங்க. அடுத்த கிராமத்துக்கு போய் அங்க போய் காந்தி பிரச்சாரம் பண்ணுவார். அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும், அங்க வந்து காந்தி பேசுவாரு. திருப்பி அங்க வந்து அங்க கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. திருப்பி ஒரு 3 மணிக்கா கிளம்பி அங்க இருந்து கிளம்பி அடுத்து, ஏன்னா அப்போ அந்த காலத்துல விளக்கு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. சோ இருட்டுல நடக்க முடியாது. பாதைகள் எல்லாம் செப்பனிடப்படாத கரடான பாதைகள். எங்கேயும் ப்ராப்பர் ரோடு எல்லாம் எங்கேயும் கிடையாது. எல்லாமே வந்து கல் பாவிய சரளை கற்கள் இருக்கக்கூடிய ஒரு வழி இல்லாத வழிதான் அவை எல்லாமே. சோ அந்த கிராமங்கள்ல அப்போ காலையில ஒரு கிராமம் 8 மைல் நடந்து ஒரு கிராமம், அடுத்தது ஒரு கிராமத்தை வச்சுட்டு திருப்பி அடுத்த 8 மைல் நடந்து திருப்பி அடுத்த கிராமம், சாயந்தரம் அங்க இருப்பாங்க, நைட் அங்க தங்குவாங்க, திருப்பி அடுத்த விடிய விடிய காலையில கிளம்புவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு கிராமமா அவங்க வந்து போறாங்க. சில இடங்கள்ல நல்ல வரவேற்பு, சில இடங்கள்ல வரவேற்பே இல்லை. சில இடங்கள்ல, ஏன்னா அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்து முஸ்லிம் வேறுபாடுகள் அதிகமாக தலை தூக்க ஆரம்பித்து விட்ட ஒரு காலகட்டம் அது. சில இடங்கள்ல முற்றிலுமாக முஸ்லிம்கள் புறக்கணிக்கிறார்கள். இந்த காந்தி குரூப் வராங்க அப்படிங்கறத சில பேர் சில இடத்துல ரொம்ப ஆரவாரமா வரவேற்று அவர்களும் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சில இடங்கள்ல கிராமத்துல இருந்து யாரும் வெளியிலேயே வரல, வெளியிலேயே வந்து வாங்க எங்க கிராமத்துக்கு வாங்கன்னு கூட கூப்பிடல. அருண், சோ அந்த மாதிரி கிராமங்கள்ல என்ன பண்ண முடியும்? ஒரு கிராமத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது அன்னைக்கு. அந்த கல்யாணம் வந்து அந்த ஊர் பொதுமன்றத்துல தான் நடக்கணும். ஏன்னா அன்னைக்கு மண்டபங்கள்லாம் கிடையாது, ஊர் பொது சாவடியில் தான் அது நடக்கும். அப்போ அன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதுனால நீங்க வந்து காந்தி குழுவினருக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அவங்க வேற இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல போய் இந்த குழுவினர் தங்க வேண்டியதா, இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது. மற்ற பல இடங்கள்ல அபரிமிதமான வரவேற்பு. இப்ப சூரத் நகரை தாண்டி போகும்போதெல்லாம் மக்கள் வந்து பெருந்திரளாக நின்று கொண்டு பூமாரி பொழுதெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க. எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க, எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் காந்தி வந்து ரொம்ப கரார, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, உணவு வந்து ரொம்ப இதுவாதான் இருக்கணும், ரொம்ப சிம்பிளஸ்ட் டு தி போர் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் முதலே போட்டிருக்காரு. இங்க வந்து ஒரு ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, அங்க உணவுப் பொருள் கிடைக்கல, தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கார் வச்சு வேற ஒரு இடத்துல இருந்து பழங்களை தருவிக்கிறாங்க. அப்ப பழம் அவருக்கு ஈவினிங் மீல்ஸ்ல அந்த பழம் கொடுக்கும்போது அவர் கேட்கிறாரு, எங்க இருந்து வந்தது இந்த பழம் அப்படின்னு. எங்க இருந்து வந்ததுன்னா, வாங்கிட்டு வந்தோம், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க இந்த மாதிரி கார் போய் வாங்கிட்டு வந்துச்சு அங்க இருந்து வந்து. ஏன்னா அந்த இடத்துல அந்த பழம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் எல்லா சர்வேயும் பார்த்திருக்காரு, என்னென்ன உணவுப் பொருள் விலையும் எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த பழம் இங்க கிடைக்காது, இங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம். அது பெரிய தவறு, அதை செஞ்சிருக்க கூடாது. அப்புறம் என்ன பண்றாங்க, லேண்டன் வந்து பெட்ரூமா சைட் மாதிரியான லேண்டன் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. திடீர்னு மக்கள் வந்து வெளிச்சத்துல பாக்கணும் காந்தி அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு என்ன பண்றாரு, ஒரு 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 கூலி ஆள் வந்து தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு, ரொம்ப வெயிட்டா இருக்கும் அது சுமந்துக்கிட்டு, காந்தி வந்து நடை இல்லை, காந்தியோட வந்து நடை கிடையாது, வந்து குறு ஓட்டம், அது அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஒரு காந்தி. அப்போ அந்த வெயிட்டான அந்த லைட் தூக்கிட்டு அவரும் கூட நடந்து ஓடி வரணும். காந்தி பாக்குறாரு, எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிரமத்தை கொடுக்கணும், நம்ம வந்து நாட்டுக்காக போராடுவதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், இந்த மாதிரியான செலவுகளுக்கெல்லாம் என்னென்ன அங்க தேவை இருக்கிறது அப்படின்னு கடைஞ்சுக்கிறாரு. அப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல ராட்டை வேலை செய்யல, நிறைய பேர் ராட்டை வேலை செய்யல, அது அவருக்கு கடுமையான கோபத்தை உண்டு பண்ணுது. அப்புறம் வந்து இன்னொன்னு சுவாரஸ்யமானது என்னன்னா, காந்தி போற வழி இல்லாம ஒரு மாட்டு வண்டியில கதர் துணியை எடுத்துட்டு போறாங்க. கதர் விற்பனை நடக்கிறது, கதர் விற்பனைக்காக கதரை எடுத்துட்டு போறாங்க கையிலேயே. அப்போ அந்தந்த கிராமங்கள்ல கதரை வாங்க சொல்லி பிரச்சாரம், மது நடக்குது, மதுவிலக்குக்கான பிரச்சாரம் நடக்குது. சோ இதெல்லாம்
அப்போ நடுவில் அவர் எங்க தங்கக்கூடிய ஒரு இடங்கள்ல ஒரு முக்கியமான காங்கிரஸ் அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு தனி கதை. அது ஒரு தனியனுடைய அந்த மண்ணில் உப்பானவர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல நான் இந்த டைரியை தான் எழுதியிருக்கேன். இந்த டைரி மாதிரி வரக்கூடிய அதுதான் எழுதியிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. அது யார் யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க, நேரு வந்து பாக்குறாரு. அப்புறமா மோதிலால் நடுவில் ஏஐசிசியோடைய மீட்டிங் நடக்குது. அப்பதான் வந்து மோதிலால் நேரு தன்னுடைய ஆனந்த் பவனை வந்து நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறார். அந்த மாளிகை, ஆனந்த் பவன் மாளிகையை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறார் இந்த நாள்லதான். இதெல்லாம் ஒரு கிளைக்கதைகள் மாதிரி நடக்குது. அப்போ நடுவுல வந்து இந்த முஸ்லிம் கிராமங்கள்லாம் வந்து மறுதளிச்சாங்க, கலந்துக்கல அப்படின்னும் பொழுது சில பேர் கேட்கிறாங்க, ஏன் வந்து நீங்க போற வழி வந்து முஸ்லிம் கிராமங்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கிராமங்கள் வழியா ஏன் இந்த வழி வந்து தீர்மானிக்கப்படல அப்படின்னும் போது, அது ஏற்கனவே அது ஒரு மேப் போட்டதுதான். அது வந்து பட்டேலினுடைய உதவியோடு முதல்ல போட்டது. அது இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராஸ்ல போய் சில முன்னேற்பாடுகளை செய்யும் போது சர்தார் பட்டேல் கைதாகிடுறாரு. சோ அதுல இட் ஹேப்பன் சோ தட் அந்த கிராமங்கள் வரல, அந்த கிராமங்கள் அந்த போராட்ட வழியில வரல. சோ இப்ப காந்தி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அப்போ என்னுடைய நிறைவு நாள்ல நான் தண்டியில ஒப்பெடுக்கிற அந்த நாள்ல நான் வந்து ஒரு இஸ்லாமியனுடைய வீட்டுலதான் தங்குவேன். அந்த தங்கிதான் அங்க இருந்துதான் போய் ஒப்பெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவர் அந்த தண்டியில அது தண்டி ஒரு சாதாரணமான ஒரு குஜராத் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதுக்கு ஒண்ணும் பெரிய வேறு எந்த விதமான சிறப்புகளும் இல்லாத ஒரு சாதாரணத்திலையும் சாதாரண கிராமம். ஆனா இன்னைக்கு வரலாற்றுல அது பெற்றிருக்கக்கூடிய இடம் என்பது அபரிமிதமானது. அது வந்து ரொம்ப சாதாரணமா அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருது. ஏப்ரல் 6 இல்லையா, ஏப்ரல் 6, ஆமா, 6ஆம் தேதி அவர் வந்து ஒப்படைக்கிறார். விடிய காலையில போய் அந்த கடற்கரையில குளிச்சுட்டு கடற்கரையில நீராடுங்க. அது ஒரு புனித கடமை, அது ஒரு புனிதமான ஒரு செயல். அது நாட்டுக்காக ஒரு பெரிய போராட்டத்தினுடைய நிறைவு அந்த இடம். அதனால வந்து ஆனா காந்தி கைது செய்யப்படவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் பிரிட்டிஷ் அவரை விட்டுடுச்சு, ஒண்ணுமே பண்ணல. காந்தி அன்னைக்கு கிளம்பும் போதே, மார்ச் 12 கிளம்பும் போதே பெரிய ரூமர். முதல் நாள் வந்து இப்படி ஒரு ரூமர், காந்தி கிளம்ப போறாரு, நாளைக்கு கிளம்ப போறாரு போது நைட்டோட நைட்டா வந்து அவரை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி பெருந்திரளான மக்கள் அந்த சாபர்மதி ஆசிரமத்தினுடைய வெளியில நதிக்கரையினுடைய அந்த இதுல வந்து அப்படியே குவிஞ்சு இருந்தாங்களாம். ஆயிரக்கணக்கானவர்கள் அப்படியே எங்க பார்த்தாலும் தலையாகவே இருந்த காலையில அந்த அத்தனை ஆயிரக்கணக்கானவர்களும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இதுல இருந்து கிளம்புனாங்கன்னு காக்கா காலேக்கர் பதிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப இதெல்லாம் ஒரு பூஸ் பம்ஸ வரவழைக்கக்கூடிய ஒரு காட்சி விவரணைகள் இவையெல்லாம். அப்போ ஆனா அப்ப கைது பண்ணல. அப்படின்னா ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன நினைச்சதுன்னா, இதெல்லாம் ஒரு போராட்டமா, உப்புக்காக போய் ஒரு போராட்டம், இதுக்காக ஒரு 79 கூட்டிட்டு இந்த கழவர் நடப்பாரு, கிராமங்கள் வழியா நடக்க போறாரு, யாரு அதை போய் கண்டுக்க போறாங்க, என்ன இருக்கு, அதனால அவங்க ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்துக்கல. இது ஒரு பெரிய கிளர்ச்சியை எல்லாம் உண்டு பண்ண போறது இல்லை நாட்டுல அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க. அப்ப வந்து கடைசியிலையும் கைது பண்ணல. அவரு உப்பு எடுத்தாச்சு. இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி உப்பு எடுத்தாச்சு. தண்டியில குடிஞ்சு அவர் வந்து அந்த கடல் அலை வரக்கூடிய அதுல இருந்து கையில என்ன இருந்து பண்ண உப்பு வந்து உப்பு என்ன அப்படி கை மணல கடல் மணல நல்லா உப்பு வருதா கையில, அது ஒரு ஒரு அடையாளம். அவரு அந்த கடல் தண்ணியோட இருக்கக்கூடிய அந்த மண்ணை கையில எடுத்து கைகளை உயர்த்தி காந்தி சொல்றாரு, இது வந்து என் கையில இருப்பது வந்து உப்பு கிடையாது, இது வந்து நம்முடைய நாட்டினுடைய கௌரவம், நம்முடைய நாட்டினுடைய சுயமரியாதையும் கௌரவமும் இந்த கைப்பிடிக்குள்ள இந்த கைப்பிடிக்குள்ள அடங்கி இருக்கு. இதை ஒருபொழுதும் நாம் நம்முடைய கௌரவத்தை விட்டு கொடுப்பது போல கையை தாழ்த்தி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பெடுக்கிறாரு. அப்ப அது வந்து ரொம்ப ஒரு 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 எலக்ட்ரிக்கலான ஒரு மொமெண்ட் தான் அதை சொல்லணும். அவ்வளவு நாளாக ஒரு அந்த அந்த போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்த மக்கள் இப்ப இனிமே எல்லாருமே உப்பெடுங்க. அதாவது காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உப்பு நமக்கு சொந்தமானது, நம்ம நாட்டுடைய உப்பு, நம்ம நாட்டு கடற்கரையில விளைஞ்சது, நம்மளுடைய உப்பு இது. இதை இந்த அரசாங்கம் கொள்ளையடித்திருக்கிறது, அது வந்து திருடி இருக்கு, நம்முடைய பொருளை தான் அவங்க வச்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய பொருளை நாமளே திருப்பி எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சோ நம்ம திருப்பி எடுத்துப்போம். இதுக்கு ஒண்ணு எந்த விதமான ஒரு லாயலே இல்லாத ஒரு அநீதியான ஒரு அரசாங்கத்திடம் நாம் அந்த ஓச்சுவோட நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம லாயலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது நியாயமான அரசாங்கமா இருந்தா நம்ம நியாயமா நடந்துக்கணும். ஆனா அது நியாயம் இல்லாத அரசாங்கம், அதுக்கு நம்ம நியாயமா நடந்துக்க வேண்டியது இல்லை. எல்லாருமே உப்பு காய்ச்சுங்க, இங்க வந்து எப்படி உப்பு காய்ச்சறது அப்படிங்கிற கட்டுரைகள் எல்லாம் இருக்கு. யங் இந்தியால போய் பாத்தீங்கன்னா வால்யூம் 11 எல்லாம் போய் பார்த்தா எப்படி எல்லாம் உப்பு காய்ச்சலாம், எப்படி உப்பு காய்ச்சணும்,
என்ன மாதிரி பாட் எடுத்துக்கணும். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு 3 கல்லை வச்சு அடுப்பும் பத்த வைப்பாங்க. பத்த வச்சு அப்படியே வந்து தண்ணி, ஒரு பானையில தண்ணி வச்சு கொதிக்க வைப்பாங்க. உப்பு தண்ணி தானே அது, கொதிச்சோடனே கடைசியில் இந்த ரெசிடியூ வரும். அது கான்ட்ராபேண்ட் சால்ட் அப்படின்னு பேரு. அதாவது விடுதலைக்கான ஒரு உப்பு அது. அதை எடுத்துட்டு போய் ஜனங்க வந்து ஆர்ப்பாட்டத்தோட போய் அதை வித்து எல்லாருக்கும் கொடுத்து தானே எடுத்துட்டு போய் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அது ஒரு புனித பொருள் போல எடுத்துட்டு. ஆனால் காந்தி உப்பு எடுத்த பிறகு அந்த அப்ப ஏற்கனவே வந்து பெண்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நாங்களும் வரணும், நாங்களும் வரணும், நாங்களும் வரணும். அவர் வந்து ஈவன் கமலாதேவி சட்டோபாத்தியாய நடுவே வராங்க. இந்த மாசம் வந்து கமலாதேவி சட்டோபாத்தியாயோட பிறந்த மாதம் இது, ஏப்ரல் 3. அவருடைய அந்தம்மா வந்து அப்படி ஒரு அபரிமிதமான, ராமச்சந்திர குஹா வந்து ஆண் பார்வத் நேரு அப்படின்னு பாராட்டுற ஒரு விடுதலை போராட்ட வீரர் வந்து கமலாதேவி சட்டோபாத்தியாயா. ரொம்ப துடுக்கான ஒரு பெண். அவங்க வந்து சண்டை போடுறாங்க காந்தி கிட்ட, என்ன நீங்க எங்களெல்லாம் என்ன விட்டுட்டு, ஒரு சரிபாதியான ஒரு பெண்ணினத்தை விட்டுட்டு நீங்க என்ன போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறீங்க, எங்களையும் விட மாட்டேங்கிறீங்கன்னா அவர் சொல்றாரு, இருங்க நான் சொல்லும் போது நீங்க வந்து நீங்களும் களத்துல குதிக்கலாம். அப்புறம் வந்து மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள்ல முன்னெடுங்க, அப்புறம் வந்து கதருக்காக போராடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு போது அப்புறம் காந்தி உப்பெடுத்த நாள்ல இருந்து இந்தியா முழுக்க போராட்டம் வந்து அப்படியே அலை போல பரவுது. அலை போல கூட இல்ல, தீ போல பரவுது. ஆனா அதோட முடிஞ்சிடல, காந்தி இன்னும் கைது செய்யப்படல. பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்யாதது மூலமாக இந்த போராட்டத்தை நீர்த்து போகலாம் அப்படின்னு நீர்த்து போக வைக்கலாம் அப்படின்னு நினைக்குது. அப்ப காந்தி அங்கேயே முகாமிட்டு இருக்கிறார். இதுலயே அங்க தண்டிலேயே இருக்காரு. அப்புறம் அங்கே இருந்து பொதுக்கூட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கிறார். தண்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போறாரு. அப்படி ஒரு கிராமமா போறாரு. திரும்ப அங்க இருந்து ஒரு கிராமமா போறாரு. அதுல ஒரு இடத்துல வந்து வெறும் பெண்களுக்கான பிரத்யேக கூட்டத்தை நடத்துறாரு. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் 20 மைல் எல்லாம் தாண்டி நடந்தெல்லாம் வந்து, அந்த நிறைய பேர் சொல்றாங்க பெண்களால ஒரு தூரம் வர முடியாது, நீங்க எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல இருக்கீங்க, பெண்களுக்கான கூட்டத்தை கூப்பிச்சா யார் வருவாங்க, எப்படி வருவாங்க அப்படின்னு. வருவாங்க அப்படிங்கிற காந்தி வராங்க, பெண்கள் வராங்க. கிட்டத்தட்ட 20 மைல் தாண்டி நடந்து வந்து பெண்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அடுத்தது இப்போ தாராசனா அப்படிங்கிற ஒரு இடத்துல உப்பு கொட்டில் இருக்கு. அதாவது உப்பு சேர்த்து வைக்கக்கூடிய இடம், உப்பளம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம உப்பளம் மாதிரி உப்பு சேமித்து வைக்கக்கூடிய இடம். அதை வந்து இப்ப கைப்பற்றலாம் அப்படிங்கிற திட்டம் வகுக்கப்படுகிறது. உப்பு சத்தியாகிரகத்திலேயே ரொம்ப முக்கியமான இடம் வந்து தாராசனா தான். அப்ப தாராசனாவை நோக்கி போலாம் அப்படின்னு முடிவு செய்யும் பொழுது மே 5ஆம் தேதி இரவு நேரத்துல விடிய காலையில 3 மணில காந்தி கைது செய்யப்படுகிறார். இனிமேல இதுக்கு மேல இதை நீட்டிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து விடிய காலையில 3 மணிக்கு காந்தி படுத்திருக்காரு. ஆனந்த் இங்ரோனி வந்து காந்தி பக்கத்துல இருக்காரு. ஏன்னா மகாதேவ் தேசாய் இல்ல, மகாதேவ் தேசாய் வேற இடத்துல அவர் கைதாயிட்டாரு. முன்னாடி பட்டேல் கிடையாது, வேற யாரும் இல்ல, முக்கியமானவங்க யாரும் இல்ல, ஆனந்த் இங்ரோனி தான் கூட இருக்காரு. ஆனந்த் இங்ரோனி பின்னாடி இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்ப முகத்துல டார்ச் அடிச்சு, நீங்க தான் ஆர் யூ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து காந்தி எழுந்து ஆமான்னு பதில் சொல்லிட்டு, எந்த ஆக்ட் படி நீங்க என்ன கைது செய்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ தெளிவா, எந்த ஆக்ட் படி நீங்க என்ன கைது செய்றீங்க அப்படின்னு. வக்கீல் இல்லையா அவரே. அப்புறம் பம்பாயினுடைய ஒரு சட்டத்தினுடைய பெயர் சொல்லி, இதனுடைய அடிப்படையில் தான் அவங்களை கைது பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காந்தி எப்பவுமே வந்து ஒண்ணு நடுராத்திரி இல்ல விடியற் காலையில பொதுமக்களுக்கு தெரியாத மாதிரியான நேரங்கள்ல தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பகல்ல ரொம்ப வெளிச்சத்துல எல்லாம் கைது பண்ணோம்னா ஏதாவது பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிறதுனால விடியற் காலையில அவர் கைது செய்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்ப பெரிய அளவுல சூடு பிடிக்குது போராட்டம். இந்தியா முழுக்க, பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லையும். அதுக்கு வந்து வார் ஃப்ரண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி யங் இந்தியால தொடர்ந்து அவங்க வந்து ஒவ்வொரு இஷ்யூலையும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்தது அப்படிங்கிற பதிவு வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அதை எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, யங் இந்தியா மே மாசம், இது வந்து வால்யூம் 12 எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே தரவிறக்கி படிக்கக்கூடியதாக எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. அதுல வந்து வார் ஃப்ரண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வீக்லி வார் நியூஸ் அப்படிங்கிற பேர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் யார் யார் பண்ணாங்க அப்படிங்கிற வந்து போராட்ட அந்த செய்திகளை தொகுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. வீக்லி வார் நியூஸ் அப்படின்னு. அப்ப அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எவ்வளவு பெரிய அளவுல, நாடு தழுவிய அளவுல இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ இப்ப வந்து தாராசனாவை நோக்கி இப்ப போறாங்க. இப்ப காந்தி கைதாயாச்சு, ஆனா அடுத்து சத்தியாகிரகிகள் இருக்காங்க, மத்த யாரையும் கைது பண்ணல. இப்போ இவங்க எல்லாம் தாராசனாவை நோக்கி போறாங்க. இந்த தாராசனால நடந்ததுதான் ஹைலைட். அதுதான் அகிம்சையினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி மிக முக்கியமான போராட்ட இடம் வந்து தாராசனா தான்.
தண்டி கூட, தண்டி தாராசனாவோட கம்பேர் பண்ணா தண்டி அடுத்த இடம் தான். அப்போ தாராசனால இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 25 பேர் அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே முன்னேறி போவாங்க. பிரிட்டிஷ் படம் வந்து அவங்களை அடிக்கும். அதுவும் பிரிட்டிஷ் படம் வந்து எப்படின்னா குதிரையில வருவாங்க. குதிரையில வரக்கூடிய வீரர்கள், ராணுவ வீரர்கள் வந்து கையில இரும்பு பூண் போட்ட தடி வச்சிருப்பாங்க. அந்த தடியால ஓங்கி அடிக்கிறது, அப்புறம் குதிரையினுடைய வேகமான குளம்புகளால அவர்களை எட்டி உதை தள்ளுவது. இப்ப 25 பேர் இப்படி கையை கோத்துக்கிட்டு போவாங்க அந்த உப்பாடுறதுக்காக. அப்ப அவங்க மேல பலத்த அடி விழும். தலை மண்டை உடையும், தோள்பட்டை உடையும், கால் உடையும், அப்படியே அவங்க கீழே விழுவாங்க. அடுத்து 25 பேர் உள்ள வருவாங்க. சோ இப்படி சராசரியா அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க. அத வந்து முக்கியமா வந்து வெப்மில்லர் பாக்குறாரு. அத அவர் தான் வந்து நேரடியா கண்கூடான சாட்சி. அவர் தான், வெப்மில்லர் தான் சாட்சி. அவர் வந்து அவர் வந்து வார் ஜேர்னலிஸ்ட். அவர் எழுதுறாரு, இந்த மாதிரி நான் எத்தனையோ வார்களுக்கு நடுவுல எல்லாம் போய் செய்தி சேகரிச்சிருக்கேன், எத்தனையோ இடங்கள்ல நேரடியாக வார பார்த்திருக்கேன். ஆனால் இப்படி ஒரு போராட்டத்தை நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது மாதிரி ஒரு காட்சிய அவங்க வராங்க, அப்படி அடிக்கிறாங்க, அவங்க எந்த எதிர்ப்பும் சொல்லல, ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி கீழே விழுறாங்க. அடுத்து ஒரு குரூப் வராங்க, அவங்க விழுறாங்க. சோ வந்துட்டு அப்படி இறந்து இப்படி கீழே விழுறவங்கள ஒரு குரூப் வந்து தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இது கொடுக்கறதுக்கு. ஆனா அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு கூட அவங்க விடல அப்படிங்கிறது வந்து அதையும் அதை வந்து மீராபென் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க போய் பார்க்கும்போது யாருக்குமே வந்து சரியான மெடிசன் கொடுக்கல, கட்டு போடல, எதுவுமே பண்ணல. ஏன்னா அங்க என்ன இருந்திருக்கும், ஒன்னும் அரசாங்கத்தினோட உதவியோட எதுவும் நடக்கலையே, இவங்களே பர்சனலா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாதான் உண்டு. சோ அந்த மாதிரி. சோ தாராசனால இது நடந்தது இந்தியாவில தெரிய வரும் பொழுது இந்தியா முழுக்க அந்த அது வந்து ஒரு பெரிய அலையா பரவுது. அதுவும் குறிப்பா பெண்கள், அந்த போட்டோஸ் நீங்க பார்க்கலாம், உப்பு சத்தியாகிரக போட்டோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத பெண்கள், படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண பெண்கள் கூட, முக்காட கூட விளக்காத பெண்கள் கூட தங்கள் கைகள்ல குழந்தைகளோட அப்படியே திரள் திரளாக கிளம்பி வீதிகள்ல வராங்க. வீதிகள்ல வந்து அந்த உப்பை எடுத்து, உப்பு அங்கங்கே வச்சு வச்சு உப்பு காய்ச்சி அதை உப்பை எடுத்துட்டு போய் பண்றாங்க. கமலாதேவி சட்டோபாத்தியாயா பாம்பேல பெரிய அளவுல அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கான்ட்ராபேண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாக்கெட்ல போட்டு அதை கொண்டு போய் வக்கீல்களுக்கு வித்து அதுல 7,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து காந்தி நிதியில சேர்க்கிறாங்க. இப்படி இந்தியா முழுக்க வந்து பெண்கள் 3 விதமான போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. கடனுக்காக பேசுகிறார்கள், மதுவிலக்குக்காக கள்ளுக்கடைக்கு முன்னாடி இந்த மறியல் பண்றாங்க, உப்பு எடுக்கிறாங்க. சோ இப்படி இது முழுக்க நடக்குது. இப்ப அதுக்கு பேரலா அதே மாதிரியான போராட்டம் வந்து தமிழ்நாட்டுல நடந்தது, எல்லா இடங்களிலும் நடந்தது, இந்தியா முழுக்க நடந்தது, பீகார்ல நடந்தது, எல்லா இடத்துலயும் நடந்தது. இன்னும் கூடுதல் பெருமையாக நம்ம தமிழ்நாட்டுல வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜியினுடைய தலைமையில கிட்டத்தட்ட அதே மாதிரியான மாடல் எப்படி காந்தி என்ன மாடல் நடத்தினாரோ அதே மாதிரியான மாடலை இங்க ராஜாஜி வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு. வேதாரண்யத்துல சர்தார் வேதரத்னம் பிள்ளையினுடைய பணி மகத்தானது. இன்னமும் அவருடைய பேரர்கள்லாம் இருக்காங்க. கன்னியாகுருகுலம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க நடத்துற கன்னியாகுருகுலம் இன்னைக்கும் இயங்குது. இன்னைக்கும் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில ஒளி விளக்காக அந்த அமைப்பு திகழ்கிறது. இந்த கன்னியாகுருகுலம் வந்து கஸ்தூரிபா கன்னியாகுருகுலம் என்ற பெயர்ல பின்னாடி பெயர் மாற்றப்பட்டது. சர்தார் வேதரத்னம் பிள்ளையினுடைய முழு முயற்சினால உண்டாக்கப்பட்ட ஒரு பள்ளி அது. இன்னைக்கு இப்ப கூட ஒரு போன மாசம் இந்துல வந்து நச்சினார்கினி என்கிற ஒரு ரிப்போர்ட்டர் எழுதியது, ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தார் கன்னியாகுருகுலத்தினுடைய இதை பத்தி. அப்போ வேதரத்னம் பிள்ளை தன்னுடைய இடத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவருடைய பெரிய ஒரு தோப்பு அழிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சத்தியாகிரகிகள் தங்க வைக்கப்படுறாங்க. இதே மாதிரிதான் ராஜாஜி வந்து மே மாசம் அந்த நீண்ட ஒரு திருச்சியிலிருந்து அவங்க போற வழி, அப்போ வந்து காந்தி போற வழியிலாவது அரசாங்கத்தினுடைய குறுக்கீடு அவ்வளவா கிடையாது. அந்த கிராமத்துல சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ராஜாஜி போகும்பொழுது பிரச்சனை பெருசு. ஏன்னா இங்க இருந்த கலெக்டர் வந்து, தஞ்சாவூர்ல இருந்த கலெக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விதிகளை வந்து முன்வைக்கக்கூடிய, தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் வந்து முன்னாடியே வந்து பல கட்டளைகள்லாம் விதிச்சு இவங்களுக்கு எல்லாம் யாரும் சாப்பாடே கொடுக்க கூடாது அப்படின்றாரு. ஏன்னா இங்க வந்து கிராமங்கள் சமைச்சு கொடுக்குறாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான் வேதாரண்யம் போகும்போது கிராமங்களை நம்பிதான் போறாங்க. சோ சில இடங்கள்ல சாப்பாடே கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த கலெக்டர் வந்து அவர் பேர் தான்னா முள்ளு மாதிரி செஞ்சாலும் நம்ம வந்து அதை தாண்டிப்போம், எத்தனை முள்ளு போட்டாலும் தாண்டிப்போன்றாங்க சொல்லுவார். அப்படி பண்ணும் பொழுது மக்கள் ஆனா விடல.
ஏன்னா விடுதலை வேட்கை கணன்றெழுந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து மரத்து மேல போய் சாப்பாடை கட்டி மரத்து மேல வச்சிருவாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் அதுக்கு உண்டு. மரத்து மேல சாப்பாடை கட்டி வச்சுட்டு இந்த ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நைஸா வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போய் ஓடிடுவாரு. இந்த மரத்து மேல இத்தரா நம்பர் மரத்துல சாப்பாடு இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு. சோ இதெல்லாம் அதாவது அந்த நேரத்துல ஒரு 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 குழுவாக இப்படி எல்லாம் கலந்து கொள்வதில் மக்கள் வந்து பெருமகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கைது பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் கவலைப்படல. சோ வந்து அப்படிலாம் நடந்திருக்கு. அவங்களும் இதே மாதிரி போறாங்க. மதுவிலக்கு பிரச்சாரம் நடக்கிறது. அது போற இடத்துல எல்லாம் ராஜாஜி வந்து மதுவிலக்குக்கான அந்த பிரச்சார போர்டுகள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அவங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போர்டுகள் எல்லாம் எழுதி, அதாவது துணியில வந்து மதுவிலக்குக்கான எதிரான வாசகங்களை எழுதி எடுத்துட்டு போய் அந்த கிராமங்கள்ல போய் உட்கார்ந்து அங்க வந்து பிரச்சாரம், மதுவிலக்குக்கு எதிரான பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ராஜாஜி விமோச்சனம்ங்கிற பத்திரிகையை நடத்திருக்காரு. இந்தியாவிலேயே மதுவிலக்குக்காக நடத்தப்பட்ட முக்கியமான பத்திரிகை அதுதான். சோ விமோச்சனம்ங்கிறது பத்திரிகையை 10 மாதங்கள் நடத்திருக்காரு ராஜாஜி. சோ அதுல அந்த தட்டிலாம் எழுதி எடுத்துட்டு போவாங்களாம். சோ இப்ப கடைசியில வேதாரண்யம் போன உடனே அன்னைக்கு காலையில ராஜாஜி கைது செய்யப்படுறாரு மே மாசத்துல. அதற்கு பிறகும் அங்க போராட்டம் தொடர்கிறது. எப்படி தாராசனால் இங்க தொடர்கிறதோ அதே போல இங்கேயும் தொடர்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல வந்து இந்த போராட்டம் தொடர்ந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிறத வந்து யங் இந்தியா பதிவு பண்ணிருக்கு. 30 ஏப்ரல் இல்லையா? ஆனால் 31, 32 வரைக்கும் இந்த இந்த இது வந்து அப்படியே தொடர்ந்து இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அணையாம இந்த நெருப்பு வந்து நாடு முழுக்க எரிஞ்சுக்கிட்டே. ஆனா உப்பின் மீதான வரி அகற்றப்படல. உப்பின் மீதான வரி நீக்கப்படல. ரொம்ப நாள் கழிச்சுதான், ரொம்ப வருஷம் கழிச்சுதான், அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சுதான் உப்பின் மீதான வரி நீக்கப்படுகிறது. சால்ட் மேல இருக்கக்கூடிய இது. ஆனா இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நான் என்னோட புக்கு அப்படிதான் முடிச்சிருந்தேன். மக்கள் நினைப்பது போல அவர்கள் வலிமையற்றவர்கள் அல்லர். நாம நினைப்பது போல அரசாங்கம் ரொம்ப வலிமையானதெல்லாம் கிடையாது. மக்கள் அசைச்சு பார்க்க நினைச்சாங்கன்னா அசைக்க முடியும் அரசாங்கத்தை. அது போல அரசாங்கம் தப்பு கணக்கு போட்டிருப்பது போல மக்கள் எளிமையானவர்களோ அல்லது வலி குறைந்தவர்களோ அல்லர். அவர்களால ஒன்று சேர்ந்து விட முடியும் என்றால் அவர்களுக்கு அவங்களுடைய ஒற்றுமை வந்து ஒன்னா வரும் அப்படின்னா, திரண்டு வரும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களால் எந்த அரசாங்கத்தையும் அசைச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு போராட்ட குழுக்களுக்கு கொடுத்த ஒரு அந்த செய்தி வந்து தண்டி யாத்திரையினுடைய செய்தி. அது காந்தியினுடைய மனதிலுமே அது ஒரு ஏக்கமாக கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அது நாம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் அதை பேசியிருக்காரு. சோ இந்திய வரலாற்றுல மிகப்பெரிய அலையை ஏற்படுத்திய அப்படியே ஒரு அப்படி ஒரு ஒரு வேவ் அப்படியே வரும் பாருங்க கடல்ல, அந்த மாதிரி ஒரு இந்தியா முழுக்க. நீங்க அதுதான் வார் வீக்லி நியூஸ்ன்னு அந்த யங் இந்தியால படிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சரி, இன்னைக்கு இருக்க மாதிரி ஊடகங்கள் கிடையாது, மின்னணு சாதனங்கள் கிடையாது, போன் கிடையாது. ஆனால் வாய் வழியாக செய்தி பரவி அங்கங்க குக்கிராமங்கள் எல்லாம் மக்கள் போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் போராடி இருக்கிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சோ இந்திய விடுதலை வரலாற்றுல மகத்தான இடம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு உண்டு. அந்த தண்டி நடந்த நாள்லயே நம்ம இதை பேசுறது. இப்போ இன்னைக்கு வந்து அதான் சொன்னேன், 21வது நாள் இன்னைக்கு. காந்தி வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் தங்கியிருக்காரு. அந்த ரொம்ப அழகான ஒரு காட்சிகள்லாம் இருக்கக்கூடியதா அந்த புக்ல எழுதிக்க முடிஞ்சா படிச்சு பாருங்க. ரொம்ப சின்ன புத்தகம் தான் அது. கொரோனா பீரியட்ல எழுதினது. மண்ணில் உப்பானவர்கள் அப்படிங்கிற பேர்ல எழுதப்பட்ட புத்தகம். சின்ன புத்தகம் தான். ரொம்ப எளிமையினுடைய பிரம்மாண்டத்தை இந்த போராட்டம் உலகிற்கு உணர்த்தியது. எளிய மக்கள் என்று நீங்கள் நினைப்பவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட முன்வருவார்கள் என்றால் அவர்களால எவ்வளவு பிரம்மாண்டமான போராட்டத்தையும் முன்வைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்திய முக்கியமான போராட்டம் இது. மகாத்மா காந்திக்கு ஜெய். நன்றி, வணக்கம். நன்றி. முடிஞ்சிருச்சு என்னோட டாக்கு. கேக்குதுங்களா நான் பேசுறது?
மைக் ஆன் பண்ணாம பேசிட்டேன். சரி சரி. ஆஹ் ஓ- தண்டி யாத்திரையினுடைய ஒரு ஒரு படம் எடுத்த மாதிரி மிக விளக்கமா அந்த ஒரு மிக தெளிவா விளக்கத்தை கொடுத்தீங்க. அங்க என்னென்ன நடந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு படம் மாதிரி, ஒரு திரைப்படம் மாதிரி கண்முன்னே கொண்டு வந்தீங்க. அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு மேடத்திட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது இது பற்றிய கூடுதல் தகவல்கள் ஏதாவது கே கூடுதல் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம். நீங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். சரவணன் சார், நீங்க ஏதாவது ஏதாவது ஆட் பண்றீங்களா அல்லது ஏதாவது? மேடம் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எக்ஸலன்ட் ஸ்பீச். கடைசியா சொன்ன அந்த 4 வரிலாம் ரொம்ப முக்கியம். மக்கள் வலிமையற்றவர்கள் அல்ல, எந்த ஆட்சியும் அப்படியே பெரிய வலிமை அசைக்க முடியாத வலிமை வாழ்ந்தது அல்ல அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த உரையினுடைய அடிநாதமா மேடம் கொடுத்துருக்காங்க. அப்படி பிழிஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மற்றவர்கள் ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு நம்ம நேரம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். மேடம் அவங்களுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. தற்போதும் உப்பு மேல இப்பவும் வரி போட்டிருக்கிறாங்க. மீண்டும் நடத்துற போலுக்கு. இப்போ இப்பவும் உப்பு, அதுவும் இப்ப பாப்கார்ன்ல பாத்துட்டீங்கன்னா உப்பு சேர்த்தா ஒரு வரி, ஸ்வீட் சேர்த்தா ஒரு வரி. இப்போ திணிசு திணிசா நம்ம அரசுகள் வரி போடுறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. நம்ம தோழர்கள் யாரும் ஏதாவது மாடசாமி தோழர் மாடசாமி மேல வாங்க. கேள்விகள் இருந்தா நல்லா இருக்கும். அதாவது கேள்விகள் உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி இருந்தா நல்லா இருக்கும். மேடம் கிட்ட கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். மேடம் வந்து மண்ணில் உப்பானவர்கள் ஒரு தண்டி யாத்திரையை பத்தி ஒரு சிறப்பான நூல் எழுதி, அதை வந்து அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னுரை எழுத்தாளர் பாவனன் கொடுத்திருக்காரு. அந்த நூல் எல்லாரும் வாங்கி படிக்கணும். சொல்லணும்னு நினைச்சது வந்து பொதுவா நிறைய போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள் உலகெங்கும் நடக்குது. இந்தியால நிறைய நடக்குது. நாங்களும் அறப்போராட்டம் நடத்துறோம் எல்லா இயக்கங்களும் சொல்றாங்க. ஆனா அது அறப்போராட்டம் தானா, அதனுடைய அந்த அறப்போராட்டத்தின் சாரம் அதுல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான பதில் தான் கிடைக்குது. இல்லைங்கிற மாதிரியானது. ஏன்னா நீங்க மேடம் சொன்னாங்க இல்லையா, போராட்டத்தை விட போராட்டத்துக்கு காந்தி செய்த அந்த தயாரிப்பு பணி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த எப்படி ஒரு ஆயுதமேந்திய ஒரு போராட்டத்திற்கு ஒரு பயிற்சி தேவையோ, அதை விட ஒரு பெரிய பயிற்சியும் பட்டறையும் ஆள் தேர்வும் முன்னேற்பாடுகளும் அகிம்சை வழி அறப்போராட்டங்களுக்கு தேவை. அப்பதான் அது அதுக்கான இலக்கை சென்றடையும். இல்லை என்றால் நாங்களும் போராடணுங்கிற மாதிரி ஒரு இருக்குமே தவிர அது அதுக்கான நோக்கத்தை சென்றடையாது. இதை நம்ம கவனிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி சரவணன் சார். அது இதை பற்றிய கொஸ்டின்ஸ் கேட்கிற லெவல்ல யாரும் தயாராகல. சரவணன் சார் சொல்லணும்னா சரவணன் சார் தான் முதல்ல வந்து நம்ம இது ஜெயந்தி மேடம் வந்து நம்ம சர்வோதயா சங்கத்தினுடைய அந்த 30 நாள் பயிற்சி முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம ஒரு ஸ்பேஸ் நடத்தணும்னு மேடம் சொன்னாங்க. அப்ப வந்து மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேசக்கூடிய லெவல்ல ஒரு வாரம் ஸ்பேஸ் நடத்தணும்ட்டு ஒரு இதை சொன்னாங்க. அப்ப தான் அதை யாருங்கிறது சீஃப் கெஸ்ட கூப்பிடணுங்கிறது அவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா இருந்துச்சு. அப்பதான் நான் வந்து சரவணன் சார நம்பரை கொடுத்து சரவணன் சார்கிட்ட பேசுங்க, நீங்க அவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்ன உடனே தான் அப்பந்தான் முதல்ல நீங்கள் எல்லாரும் அறிமுகமானீங்க. சித்ரா மேடமா இருக்கட்டும், நம்ம அண்ணாமலை சாரா இருக்கட்டும். அண்ணாமலைன்னா நீங்க வந்து வேற அண்ணாமலையை நினைக்க கூடாது. இவங்க வந்து காந்தி மிஷத்தினுடைய இயக்குனரா இருக்கிறாங்க. அவங்க பட்டாபி ரவீன் சார் எல்லாருமே வந்து மிக சிறப்பான ஒரு ஸ்பேஸ் அப்ப நடத்தி தந்தாங்க. எல்லாருடைய நிகழ்வுகளுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுதான் இந்த இப்படிலாம் இவ்வளவு சிறப்பா பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கிறத அறிமுகப்படுத்தினதுக்கு நம்ம சரவணன் தோழருக்கு நம்ம இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். அதை நான் இந்த நேரத்துல நினைவுபடுத்திக்கிறேன். நம்ம மாடசாமி தோழர் வந்திருக்கிறாரு. மாடசாமி தோழர், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கேள்வியை கேளுங்க. நம்ம மேடத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க 10 மணி வரை தான் சொன்னாங்க.
அவங்க நேரம் ஆயிடுச்சு. இது ஷார்ட்டா கொஸ்டின் கேளுங்க, இதோட முடிச்சுடுவோம். வணக்கம் மேடம். இது தமிழ்நாட்டு குறிப்பாக இந்த 90s கிட்ஸ் வந்து சுதந்திர போராட்ட வரலாறுகளை பேசுறத விடவும் இந்த திராவிட திராவிட சிந்தனை, சமூக நீதி கொடுத்தது திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கிறத வந்து இந்த சமூகம் ஒன்று கட்டமைக்குது இல்லை. சுதந்திர போராட்டத்தெல்லாம் முழுசாக ஒதுக்கி தள்ளிட்டு சமூக நீதி தான் வந்து இருக்கிறதுலே பெருசு, அதுதான் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டே வராங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ வரலாறு அப்படிங்கிறதே வந்து அடுத்தடுத்து மேல மேல மண் அடுக்குகள் வந்துட்டே இருக்கிறது தானே சார். இப்ப நம்ம வந்து அகழ்வாய்வுகள் நடத்துறோம், அதுல பலவேறு விதமான மண் அடுக்குகளை தாண்டி தான் அப்புறம் போய் தான் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. அதனால ஒண்ணு மேல ஒண்ணு படிஞ்சு படிஞ்சு வரலாறு அப்படி மூடிக்கிட்டே தான் இருக்கும். அதுல அது தவறுனோ அது வந்து சரியில்லைன்னோ நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே அது அப்படிதான். ஒரு முதல்ல அது ஒரு விடுதலை போறோம், அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லேயர் இருக்கு. இப்போ முகலாயர்களுடைய ஆட்சி, அதுக்கு முன்னாடி வந்தது, அப்படி மாதிரி நிறைய லேயர்கள் ஒரு சமூகத்துல இருக்குதா இருக்கு. இன்னைக்கு கரண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து உடனடியான அந்த அரசியல் தானே இப்ப முக்கியமானதாக இருக்க முடியும் இல்லையா. ஒரு தலித் பிரச்சனை, சமூக நீதிக்கான ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறமா வடக்கு தெற்குக்கான அந்த பிரச்சனை, அதெல்லாம் தான் முக்கியமானதாக இருக்க முடியும். அதுல ஒன்றும் தவறு இருக்கிறதா நம்ம சொல்ல முடியாது. ஆனா வரலாறு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னா, அது இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கான அமைப்புகள் இருக்கணும், அதை பேசுறதுக்கான அமைப்புகள் இருக்கணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு கூடி பேசுறோம், ஒரு 20 பேருக்கு அது சேர்ந்திருக்கோம். இப்ப நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 10 பேர் கேட்பாங்க, அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்க போறாங்க. சோ சமூகம் வந்து உடனடியா என்ன இருக்கோ அதை நோக்கிதான் ஓடும். நீங்க வந்து பழையச ஏன் பேசவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம தலைமுறையில சேர்ந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு சுதந்திர போராட்டத்துக்கு மேல ஈடுபாடு இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம வீடுகள்லயே நம்ம அதை பேசணும்னா இது என்ன போர் அடிக்கிற சப்ஜெக்டா ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நல்லவேளை நம்ம பாடத்திட்டங்களை நம்ம கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சில பேசிக் இது நமக்கு தெரியும், இவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான. அதுலயுமே வெளியில வராத ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. ஒரு சமூகம் உடனடியாக என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் பார்ப்போம். ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை, ஒரு சமூக நீதிக்கான பிரச்சனை, அதுதான் பார்ப்பாங்க. அது நான் தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது சரி கூட தான். அப்போ விடுதலை போராட்டத்துல இதெல்லாம் நடந்தது, இப்படி எல்லாம் தான் நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம 2 நாளை கொண்டாடுறோம், முக்கியமான 2 நாளை கொண்டாடுறோம், சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும். ஆனா அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா முன்னாடியாவது தொலைக்காட்சிகள்ல வந்து அது சம்பந்தமான சில இதோ ஒளிபரப்புவாங்க, பேட்டிகள் ஒளிபரப்புவாங்க, நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புவாங்க, பாடல்கள் போடுவாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த இடத்த வந்து திரைப்படங்கள் ஆக்கிரமிச்சிருச்சு. திரைப்படங்களும் யாராவது ஒரு சீரியல் நடிகர் நடிகைகளுடைய ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி அது ஒரு விடுமுறைக்கான நாளா நம்ம மாத்திட்டோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப வருத்தமானது. அது வந்து ஒரு விடுமுறை நாள், அவ்வளவுதான். அன்னைக்கு விடுமுறை ஜாலியா இருக்கணும், லீவ் விட்டு. அது சண்டே வந்துருச்சுன்னா அதையும் திட்டிடுவாங்க, ஐயோ சண்டேல போய் வந்துருச்சு ஆகஸ்டும் 26 அப்படின்னு. சோ அந்த நாள்லயும் நம்ம வந்து அதை நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக அந்த நாளை வச்சிருக்கிறது என்னமோ இல்லையா. சோ அப்போ ஒரு அந்த சமூக குழுக்கள் அதை முன்னெடுக்கணும். இப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சிக்கு, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் அதுல ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இப்போ ஏராளமான செய்திகள் அந்த காலத்துல காங்கிரஸ் முன்னெடுத்த அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் வந்து திரும்ப 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 பல்வேறு அவர்களுடைய காங்கிரஸ் கமிட்டிகள்ல போட்ட தீர்மானங்கள் தான் அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க கொண்டு வராங்க. சோ இப்படி நிறைய அப்படி தெரியாதது நம்மளோட பெருமை நமக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதை தவறு சொல்லிட முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை நினைவுறுத்தும்படியான செயல்பாடுகள்ல மூத்தோர் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. சோ அங்கதான் நம்மளுடைய கடமையாக நம்ம சிலவற்றை இப்படி தொடர்ந்து பேசக்கூடியது. இதுல ஒரு பெரிய நமக்கு ஒரு பினான்சியல் இது எதுவும் கிடையாது, நமக்கு பெரிய பேர் கிடையாது அப்படின்னா கூட இல்ல, ஒரு நாட்டுக்கான சில செய்திகளை நம்ம சொல்லணும், பழச மறக்காதீங்கன்னு சொல்லணுங்கிற மாதிரி நம்மள மாதிரி ஆட்கள் சிலது அதை முன்னெடுப்பு நடத்தி அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மறந்து போறது மக்களுடைய இயல்பு தான், அதை வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கிறது தான் ஒரு ஒரு கடமையா நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மேடம், இது பழசுன்னு நான் சொல்ல வரல. அது என்னன்னா, இப்ப வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு.
அதுக்கான அடித்தளமிட்டது வந்து காமராஜரும் ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் ஒரு அடித்தளத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பேஸ் அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திராவிட கட்சிகள் வந்து அது கட்டமைச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து 2வது பெரிய ஸ்டேட்டா நம்ம இருக்கிறோம். அதே மாதிரிதான் வந்து சமூக நீதிக்கு அடித்தளம் அமைச்சது வந்து சுதந்திர போராட்டம் தான். சுதந்திர போராட்டம் நடக்கலன்னா சமூக நீதி எவனுக்கும் கிடைச்சது கிடையாது. சோ சாரி, திருநெல்வேலி இது வந்துட்டு யாருக்கும் கிடைச்சது இல்ல, கிடைக்காது. பரவாயில்ல, அழகா இருக்கு. அப்போ ஆனா இதை யாரு ஞாபகப்படுத்தணும் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க இதை யாரு ஞாபகப்படுத்தணும்? யாரு செஞ்சாங்களோ முதல்ல அவங்களுக்கு அந்த வரலாறு தெரியணும். அந்த வரலாறு அவங்களுக்கு தெரியணும். நம்ம கட்சி இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்குங்கிற வரலாறு அவங்களுக்கு தெரியணும். இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அப்ப அவங்கதான் அதை பேசணும். அவங்கதான் அதை முன்னெடுத்து சொல்லணும். இதுதான். அப்போ அவங்க மற்றவங்க ஓங்கி குரல் எடுத்து சொல்லும் பொழுது ஒரு ஃபீபிளாவது நம்ம அந்த குரலை ஒலிக்க வைக்கணும். அங்க ஒரு சின்ன சன்னமான குரலா இருந்தா கூட பரவாயில்ல, இல்லைங்க அப்படி இல்ல, இதுதான் வந்து நடக்குது, இப்படிதான் நடந்தது, இப்படில இருந்தா மேல வந்தது அப்படின்னு சொல்ற கடமை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. அது செய்யணும். அதுதான் முன்னெடுக்க முடியும். இப்ப மற்றவர்கள் சொல்லுவதை விட செய்தவர்களே தான் அதை சொல்லணும். அப்போ நான் அதுதான் சொல்லுவேன். அவங்க வந்து வாய மூடிட்டு இருக்காங்க, அவங்க செய்யணும். சாரி, நான் வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்லயே வந்து உங்களை பத்தி பேசுறேன், நீங்க நினைக்கக்கூடாது. அப்போ அது இவ்வளவு வேலைகளை ஒண்ணுமே செய்யாதவங்க கூட பெருசா தங்களை முன் வச்சுக்கும் போது நிறைய வேலைகளை செய்த இவ்வளவு பெரிய ஒரு நாட்டை ஒரு இது பண்ணின ஒரு கட்சி வந்து தன்னுடைய பெருமைகளையும் அதையும் தான் முன் வைக்கணும். அதை செய்யணும். அதை செய்ய அந்த கடமையில இருந்து தவறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அரவிந்த் தோழர், உங்களுடைய கொஸ்டினை கேட்டுருங்க. இல்ல நான் வந்து அந்த தோழருக்கு தான் ஒரு சின்ன கருத்து. ஏன்னா நம்ம அந்த இப்ப அவர் கேட்டதுல ஒரு அந்த திராவிட இயக்கத்தை பத்தி நம்ம வந்து மிஸ் பண்ணின இடமே அதுதாங்க. இந்தியா பூரா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுற காரணமே அதுதான். ஏன்னா நம்ம வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் பெருசா சமூக நீதி இயக்கங்களை வந்து பெரிய அளவுல சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் இயக்கமா இல்லாம நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அந்த மக்களோடு இருந்த இதை வந்து நம்ம கைவிட்டதுதான் காரணம். ஸோ அது வந்து நம்ம வந்து சொல்றவங்கள நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம முன்னெடுத்துட்டு போக வேண்டியது மிஸ் பண்ணதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு காரணம் அப்படிங்கறத சொல்லிக்கிறோம். நன்றி. சமூக நீதியை பொறுத்தவரையில பெருந்தலைவர் காமராஜர் பண்ணின விஷயத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட பண்ணல. அத வந்து என்னன்னா, அன்னைக்கு வந்து இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சராக பெருந்தலைவர் காமராஜரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை அவர் வந்து ஒரு அமைச்சராக்குறாரு. அன்னைக்கு வந்து ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாத நிலைமையில இருக்கும்போது தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒரு அமைச்சராக்கி அன்னைக்கு வந்து எல்லாரும் சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு வகையில அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதுதான் சமூக நீதியினுடைய ஒரு உச்சகட்டமான விஷயமாக இருக்க முடியும். அதை இன்னைக்கு கூட அவரால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால கூட அதை பண்ண முடியல. இப்படி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது, சமூக நீதிக்கு ஒரு அடித்தளமே கல்விதான். அந்த கல்வியை மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போனது பெருந்தலைவர் காமராஜர். இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் இலவச கல்வியை கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து இலவச கல்வியை படிப்படியாக குறைக்கிற லெவல்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம காந்தியினுடைய முக்கியமான கொள்கை வந்து மதுவிலக்கு. இந்த மதுவிலக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலம் வரை மதுவிலக்கு இதுல இருந்துச்சு. அதுக்கு பிறகு திராவிட கட்சிகள் வந்த பிறகு மதுவிலக்கை விளக்குறாங்க. கலைஞர் தான் மதுவை கொண்டு வரார். அப்ப வந்து நம்ம காந்தியினுடைய அவனுடைய அடிப்படையில மிக தெளிவான ஒரு ஆட்சி பண்ணினது நமது தென்னாட்டு காந்தி என்று அழைக்கக்கூடிய நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதை வந்து இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாற்றை மறைக்கக்கூடிய வகையில தான் திராவிட கட்சிகள் வந்து நிறைய விஷயங்கள் அவர் செய்யாத விஷயங்களை இருக்கிறதாக கூறுகிற லெவல்லையும் இன்னைக்கு இருக்குது. தப்பான விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து திமுகவினுடைய முக்கிய தலைவர்களை தவறுதலான வரலாற்றுகளை பேசுறாங்க. அதை நம்ம கண்டிக்காம இருக்கிறது நம்மளோட தவறுதாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய அடிமட்ட தொண்டர்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. பெரிய தலைவர்கள் கண்டும் காணாம செல்றது அது ஒரு தவறான விஷயம். பெருந்தலைவர் காமராஜர் வந்து கட்டை விரலை வெட்டுவேன்னு சொன்னாங்க, நம்ம தான் அவருக்கு சமாதி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு திராவிட திமுக ஒரு முக்கிய தலைவர் பேசுறாரு.
அதற்கெல்லாம் நாம் எதிர்ப்பு குரல் அப்படிலாம் காமராஜர் பேசல, காந்தியின் வழியை பின்பற்றிய காமராஜர் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லைங்கிறத நம்ம மறுத்து பேசக்கூடிய நிலைமையில நம்ம இல்லைங்கிறது ரொம்ப ஒரு கவலையான விஷயமா தான் நான் இந்த நேரத்துல எடுத்துரைக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெருந்தலைவர் காமராஜனுடைய ஆட்சி காந்தியினுடைய கனவாக தான் கனவை தான் அவர் நினைவுபடுத்தினாரு. நம்ம அதை நம்ம எடுத்துரைக்கணும், எல்லார்ட்டையுமே எடுத்துரைக்கணும். சமூக நீதி அடித்தளம் இட்டதே பெருந்தலைவர் காமராஜர் தான்ங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சியா தான் இருந்துச்சு. மேடம், நீங்க ஏதாவது கருத்து நீங்க அடுத்தது சொல்லணும்னு சொல்லுங்க, இதோட க்ளோஸ் பண்ணுங்க. மேடம் எதுவும் கருத்து இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அப்ப நீங்க சொல்ல மாதிரி செஞ்சவங்க வெளிப்படையா ஓங்கி குரல் எடுத்து சொல்ல தொடங்கணும் இனிமேலாவது. அதுக்கு நிறைய நம்ம பழையசெல்லாம் படிக்கணும், பழசெல்லாம் படிச்சு அல்லது படிக்கிறவங்க சொல்லணும். இந்த மாதிரியான இடங்கள்ல சொல்லி அவங்களுக்கு அதை போய் சேரணும். என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கு. அதாவது விடுதலை போராட்டத்துக்கு முந்தின காங்கிரஸ் இந்த நாடு எப்படி இருக்கணும்னு கனவு கண்டது அப்படிங்கிற பெரிய கனவுகள்லாம் அவங்க எழுதி வச்சுதான் போயிருக்காங்க. எல்லாமே டாக்குமெண்டடா தான் இருக்கு. அதனால அதெல்லாம் பேசக்கூடிய இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம பேசி ஒரு 4 பேருக்காவது தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதா என்னுடைய. அவ்வளவுதான். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி மேடம். மேடம் இவ்வளவு நேரம் இன்னைக்கு 10:20 ஆயிடுச்சு. 10 மணி வரை தான் மேடம் டைம் சொன்னாங்க. ஒரு 20 நேரம் எக்ஸஸாவே டைம் எடுத்துக்கிட்டோம். அதற்காக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல மேடம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கணும். நிறைய விஷயங்கள் மகாத்மா காந்தியை பற்றிய நிறைய அரிய தகவல்கள் எல்லாம், தெரியாத தகவல்களை எல்லாம் நீங்க தான், உங்களை மாற ஆட்கள் தான் நம்ம இளைய தலைமுறைகளுக்கு எடுத்து கூறணும். அது உங்களுடைய கடமையாக நீங்க எண்ணி அதை செஞ்சு தரணுங்கிறத நான் இந்த நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை இதோட நிறைவு செய்வோம். நான் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டோபன் ஐயா, ஊடகத்துறை, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.